கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இடையே இருக்கிற அந்த தடையை இயேசுவினுடைய சிலுவை மரணம் எப்படி நீக்கிவிட்டது என்பதை தான் நாம் பார்த்து வருகிறோம். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் ஒரு தடை இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா பாவம் தான் தடை, மனுஷனுடைய பாவம். அதை இயேசுவினுடைய சிலுவை மரணம் நீக்கிவிட்டது, அந்த தடை சுவரை உடைத்து விட்டது. இதுதான் நம்ம பார்த்து வருகிறோம். ஏன் இதை பார்த்து வருகிறோம்? ஏன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்தை நம்ம படிக்கிறப்போ இயேசு மரிச்சார், ஜீவனை விட்டார் என்று சொன்ன உடனே அடுத்தது நமக்கு என்ன சொல்லப்படுது? மார்க் 15:38 அவர் மரித்தார்னு சொன்ன உடனே அடுத்ததாக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அப்போ அவர் மரிச்சதனுடைய இம்மிடியட் உடனடி எஃபெக்ட் ஆலயத்தில் இருக்கிற திரைச்சீலை கிழிந்தது. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அது ரொம்ப 60 அடி ஹைட்டு திரைச்சீலை, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழியணும்னா அது தேவனை கிழிச்சாதான் உண்டு. அது தேவனை கிழிச்சார். அதன் மூலமாக என்னத்தை காண்பிக்கிறார்? இயேசுடைய சிலுவை மரணம் இந்த பாவ தடையை நீக்கிவிட்டது, சால்வ் பண்ணிவிட்டது. இனி கடவுளுக்கும் மனுஷனுக்கும் எந்த தடையும் இல்லை. மனிதன் தைரியமாய் இயேசுவின் மூலமாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நுழையலாம். யாராக இருந்தாலும், நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் என்னவாக இருந்தாலும், உங்கள் கடந்த பாவ வாழ்க்கை என்னவாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. இயேசுவின் மூலமாய் யார் வேணா தேவனிடத்தில் தைரியமாய் வரலாம். எவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் இது! உலகத்திலே இப்படி ஒரு செய்தி இல்லை. எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா நீங்கள்? யார் வேணாலும், ஆள் எப்படி இருந்தாலும் சரி, படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், சோகால்டு மேல் நிலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம், அல்லது சோகால்டு கீழ் நிலையில் இருக்கிறவங்களா இருக்கலாம். எப்படி இருந்தால் என்ன, இயேசுவின் மூலமாய் யார் வேணா கடவுள் அண்டை தைரியமாய் நெருங்கலாம். அது மட்டும் இல்லை, இயேசுவின் மூலமாக மட்டும்தான் நெருங்க முடியும். இயேசுடைய மரணம் ஒன்று தான் அந்த கர்ட்டனை கிழிய வச்சது. அப்போ இது ஒரு மகிமையான ஒரு சத்தியம். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இதனுடைய விளைவு என்னன்னா, இதனுடைய விளைவுகள் பல விளைவுகள் உண்டு. இதுக்கு அந்த கர்ட்டன் கிழிஞ்சதுன்றதுல எவ்வளோ இருக்குது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஜெபிக்கலாம் கடவுளிடத்தில், அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். நீங்கள் யாராக இருந்தாலும், உங்கள் பாவம் என்னவா இருக்கட்டும், உங்கள் நீதி என்னவனாக இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிப்பீர்களானால், இயேசுவை நம்பி ஜெபிப்பீர்களானால், இயேசு உங்களுக்காக சிலுவையில் மரிச்சார் என்று நம்பி அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையுடன் ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறதுனா என்னங்க அர்த்தம்? சிலர் அர்த்தமே இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் வருகிறோம், என்ன அர்த்தம்? அர்த்தம் என்னன்னா, நான் இயேசுவை நம்புகிறேன், இயேசுவின் மூலமாக வரேன். இயேசுடைய சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமாக வர்றதுக்கு பேர் தான் ஷார்ட் ஹேண்ட், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபித்தா உங்கள் ஜெபத்தை கேட்பார். அதுதான் அர்த்தம். கர்ட்டன் கிழிஞ்சதுன்னா இங்கே இருக்கிற கடைசி நபர் ஜெபத்தையும் தேவன் கேட்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சா போதும். நீங்கள் யாருன்னு பார்க்கறது இல்லை, இயேசுவின் நாமத்தில் வரீங்களான்னு தான் பார்க்குறாரு. உங்களுடைய ஜெபத்தை விட எங்களுடைய ஜெபத்தை கேட்பார் என்ற கருத்து தப்பு. அது புதிய ஏற்பாட்டு கருத்தே கிடையாது. அது பழைய ஏற்பாட்டு மென்டாலிட்டி. அது ஜனங்களுடைய ஜெபத்தை விட ஆசாரியருடைய ஜெபத்தை கடவுள் கேட்கிறது போலவும் அப்படிலாம் பாருங்க, அது ஒரு மென்டாலிட்டி இருந்தது. இன்றைக்கும் சபைகளில் அப்படிப்பட்ட ஒரு கருத்து ஓடிட்டு தான் இருக்கு. நம்ம ஜெபத்தை விட பாஸ்டர் ஜெபத்தை கடவுள் கேட்பார். யார் சொன்னா? அப்போ எதுக்கு இயேசு சிலுவையில் மரிச்சார்? அப்போ எதுக்கு கர்ட்டன் கிழிஞ்சது? இதுக்கெல்லாம் யோசித்து பார்க்கலையா நம்ம? அது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிக்சர், ஒரு தவறான ஒரு சித்தரிப்பு கொடுக்கப்பட்டது கிறிஸ்தவ சபைகளில். பாஸ்டர் ஜெபிச்சா கேட்பார், ஆக நீ பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கோ. தாராளமாக நீங்கள் யாராக இருந்தாலும் எங்களை பார்க்கலாம், எப்போ வேணால் பார்க்கலாம். இப்படி சொல்கிறதுனால எங்கள்கிட்ட வராதிங்கன்னு சொல்ல வரல நான். அதை தயவுசெய்து தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. சில நேரம் நமக்கு
பாஸ்டருடைய உதவியோ மற்ற ஒருத்தருடைய உதவியோ தேவைப்படுகிறது. சில நேரம் நாம் பலவீனமாக இருக்கிறோம், ஏதோ ஒரு வியாதியின் நிமித்தமாகவோ, சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறோம், மன ரீதியில் பலவீனமாக இருக்கும், ஆவிக்குரிய ரீதியில் பலவீனமாக இருக்கிறப்போ நமக்கு சப்போர்ட் தேவைப்படுது. உண்மையிலே நம்மளால் சுயமாக அப்படியே விசுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது, நம்புறது கஷ்டமாக இருக்குது. அப்போ இன்னொருத்தரை பார்த்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறது தப்பே இல்லை. அதனால தான் நமக்கு ஒருத்தரை தேவன் கொடுத்திருக்கிறார். சபையினுடைய ஒரு நோக்கம் அது. நம்ம ஒருத்தரை ஊக்கப்படுத்த வேண்டும், ஒருத்தருக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லாம் உண்மைதான். ஆனால் எங்களுடைய தயவில் கடவுள் உங்களை விடவில்லை, அவர் அதை விட நல்லவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு எல்லாருக்குமே டைரக்ட் ஆக்சஸ் கொடுத்துட்டாரு. தைரியமா நீங்க நம்பிக்கையுடன் இப்பவே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தீங்கன்னா அந்த ஜெபம் கேட்கப்படும். நான் சொல்றேன், இப்ப பிரசங்கம் நடக்கிற நேரத்தில் உடனே நீங்க அப்படி தலை இப்படி கீழே குனிஞ்சு ஒரு குயிக்கா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம். என்ன வேணும் உங்களுக்கு? கர்டன் கிழிஞ்சிருச்சுங்க. இயேசுவின் மூலமா யார் வேணா தேவனிடத்தில் தைரியமா போலாங்க. உயிரை கொடுத்த கடவுள் உங்களுக்கு வேற எதையும் கொடுக்க மாட்டாரா? உங்க தேவையை சந்திக்க மாட்டாரா? இப்பவே செஞ்சு பாருங்க. தேவ சமூகத்தில் இருக்கிறோம், நம்ம தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார், வசனம் போய்கொண்டிருக்கிறது. இப்பவே ஜெபிப்பீர்கள், ஆனால் இப்பவே உங்க பதில் நிச்சயம் என்று நான் சொல்லுகிறேன். ஆனா இது நிறைய பேருக்கு தெரியல. இது தெரியாதனால பாருங்க, நான் சொன்னேன் போன தடவை, ஒன்று ஒரு ராங் எக்ஸ்ட்ரீமில் போகிறாங்க, இல்லைன்னா இன்னொரு ராங் எக்ஸ்ட்ரீமில் போகிறாங்க. ஒரு ராங் எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, தைரியம் இல்லாதவர்களாய் சிலர் இருக்கிறார்கள். கடவுள் அண்டை நெருங்கிறதுக்கு அவர்களுக்கு தைரியமே இல்லை. பல காரணங்கள் நிமித்தமாய், அவங்களுடைய பாவத்தின் நிமித்தமாய், போதனை நிமித்தமாய், அவங்க சர்க்கிள்ஸ், அவங்க வளர்ப்பு, எவ்வளோ காரணங்கள் இருக்கு. ஆக மொத்தத்தில் அவங்களுக்கு கடவுள் அண்டை தாங்களாகவே இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் மூலமாக போகலான்ற ஒரு தைரியமே இல்லை. அப்படி போகாததுனால எவ்வளோ இழந்துடுறாங்க. எவ்வளோ சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் இழந்துடுறாங்க. இவங்க எனக்காக ஜெபிச்சாதான் உண்டு, இவங்க தயவுனால காரியம் ஆச்சுனா தான் உண்டு அப்படின்னு சொல்லியே எவ்வளோ பேர் எவ்வளோ இழந்துட்டாங்க. அது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாருங்க, அது ஒரு தவறான ஒரு எக்ஸ்ட்ரீம். இன்னொரு தவறான, இந்த சத்தியத்தை கரெக்டாக புரிஞ்சுக்காதனால இன்னொரு தவறான எக்ஸ்ட்ரீம் எப்படின்னா, தைரியம் இருக்கு சிலருக்கு, சொல்லப்போனால் ஓவர் தைரியமே இருக்குது, ஆனால் தப்பான காரணம் நிமித்தமாய் தைரியம் இருக்கு. ஏன் தைரியம் இருக்குன்னு கேட்டு பாருங்க. சிலரை கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்வார்னு தைரியம் இருக்காங்க, நீங்கள் பரலோகம் போவீங்கன்னு தைரியம் இருக்காங்க. கடவுள்கிட்ட நீங்கள் தைரியமாக நெருங்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்து போகலாமே, தைரியமாக போகலாமேன்னுவாங்க. ஏன் அப்படின்னு கேளுங்க. அவங்க கொடுக்குற காரணம் என்னவா இருக்கும்? நான் தான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்கேன், எவ்வளோ பேருக்கு சோறு போட்டிருக்கிறேன், எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கிறேன், ஐயோ எங்கள் குடும்பம் வந்து 10வது தலைமுறையாக நாங்கள் நல்லது செஞ்சுட்டு இருக்கோம், தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு வரும் இல்லையா? இப்போ என்ன சொல்ல வராங்க, என் பேக்ரவுண்டு, என் குடும்பம், என்னுடைய நற்கிரியை, அல்லது இப்படி சொல்லுவாங்க, நான் கடவுளுக்குனே ஊழியம் செய்கிறேன், கடவுளுக்குனே வாழ்கிறேன், நான் எல்லாத்தையும் கடவுளுக்குனே அர்ப்பணிச்சிட்டேன், அல்லது அப்போ நான் கடவுள்கிட்ட தைரியமாக போக முடியாதா? இல்லை, அதனால போக முடியாதுங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களை கடவுளுக்கு முன்பாக தகுதிப்படுத்துறது கிடையாது. தலைகீழ புரிஞ்சுக்கூடாது. அவர் நம்மளை இலவசமாய் கிருபையினால் தகுதிப்படுத்திட்டதனால நாம நம்மையே அவருக்கு என்று அர்ப்பணிக்கிறோம். மாடை வந்து இந்த காட்டுக்கு இப்படி போட்டால், ரிவர்ஸில் போட்டால் என்ன ஆகுறது? குதிரை வந்து அந்த குதிரை வண்டியை இழுத்துக்கிட்டு தான் போகணும் இல்லையா? அப்போ எதை ஃபஸ்ட்டு வைக்கணுமோ ஃபஸ்ட்டு வச்சு, அப்புறம் ரெண்டாவதாக வைக்கணும். குதிரையை முதல்ல வச்சு வண்டியை பின்னால் கட்டணும். அதுக்கு பதில் வண்டியை முன்னால் வச்சுட்டு குதிரையை பின்னால் கட்டினா ஓடவே ஓடாது. இது அப்படி தான் இருக்குது. நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய நற்கிரியை எல்லாமே தேவன் நம்மளை கிருபையாய் ஏற்றுக்கொண்டதுனால, கிருபையாய் ஏற்றுக்கொண்டு கிருபையை தகுதிப்படுத்தினதுனால நாம் நற்கிரியை செய்கிறோம், அவருக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம், அவருக்காகவே வாழ்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், சபைக்கு போகிறோம், தலைகளை நிற்க சொன்னால் கூட நிற்கிறோம், உயிரே கொடுக்கணும்னா கூட கொடுக்குறோம் ஆண்டவரேன்னு சொல்லுகிறோம். எல்லாமே அதனுடைய விளைவு, ரெண்டாவது வருகிறது தானே ஒழிய அதனால ஒன்றும் நாம் கடவுள்கிட்ட போகலான்னு நினச்சிக்கிறது அதுதான் பாருங்க தவறான தைரியம். அப்போ ரெண்டு விதமாக இருக்காங்க பாருங்க. கிறிஸ்துவின் பேரில் ஒரு தைரியம், கிறிஸ்துவின் மூலமாக நான் தைரியமாக போகிறேன்றதை விட, அதை விட்டுட்டு ஆமாம் நான் கடவுள்கிட்ட எப்போ வேணா போகலாம், என்ன வேணா கேட்கலாம்,
ஏன்னா இயேசு இருக்கிறார், இயேசு மூலமாக நான் போகிறேன் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு ஒரு கூட்டத்தார் தைரியமே இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டத்தார் அவங்க யார், அவங்க என்னத்தை சாதிச்சாங்கன்றதை வச்சு பெரிய தைரியமாக இருக்கிறாங்க. ரெண்டுமே தவறு, ரெண்டுமே ஆபத்தான நிலை. அப்போ இப்படி இருக்கிறதுனால தான் இப்படி ஜனங்க இப்படி தவறான இந்த ரெண்டு பக்கமும் சாயறதுனால தான் நாம் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் உங்களுக்கு சொல்லி இவர்களை மனதில் வைத்து போதிக்கிறேன், இவர்களை மனதில் வைத்து போதிக்கிறேன். ஏன் இவங்களை மனசில் வச்சு நான் போதிச்சேன்னா எல்லாரையும் கவர் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க, இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறாங்க, இல்லைன்னா இதுக்கும் இதுக்கும் நடுவில் எங்கேயாவது இருக்கிறாங்க. எல்லாருமே, நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே, வெறும் விசுவாசிகள் மட்டும் இல்லை, விசுவாசிகள் எல்லாருமே ஒன்று தைரியம் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க கடவுள்கிட்ட போகிறதுக்கு, இல்லை ஓவர் தைரியம். ஆனால் அந்த தைரியம் தப்பான அடிப்படை. கிறிஸ்துவின் பேரில் ஓவர் தைரியம் இருந்தால் நான் குறை சொல்ல மாட்டேன். கிறிஸ்துவின் பேரில் எவ்வளோ வேணால் தைரியம் வச்சுக்கோங்க, ஓவராக வச்சுக்கோங்க, பரவாயில்ல. கிறிஸ்துவின் பேரில் ஓவர் தைரியம் சூப்பர். இது நான் சொல்கிறது தன் பேரில் இருக்கிற ஒரு ஓவர் தைரியம். அப்போ ஒன்று ஜனங்க இப்படி இருக்காங்க, இல்லைன்னா இப்படி இருக்காங்க, இல்லைன்னா எங்கேயாவது நடுவில் இருப்பாங்க. இவ்வளோதான் இருக்குது ஆப்ஷனே. சரிங்களா? விசுவாசியாக இருக்கட்டும், அவிசுவாசியாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த ஒரு ஸ்பெக்ட்ரம்னுவாங்க இல்லையா, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நடுவில் எங்கேயோ இருக்கிறாங்க. இவர்கள் இருவரையும் நான் மைண்டில் வச்சு போச்சேன்னா எல்லாருக்கும் பேசுகிற அளவுக்கு பேசிடலாம். சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இல்லைன்னா ஒன்று இப்படி சாஞ்சிடலாம், இல்லைன்னா இப்படி சாஞ்சிடலாம். திரும்ப சொல்கிறேன், நம்ம எல்லாருமே, நான் உட்பட, ஜாக்கிரதையாக இல்லைன்னா ஒன்று இப்படி விழுந்துடலாம் அல்லது இப்படி விழலாம். விசுவாசிகள் எடுத்துக்கோங்க அல்லது அவிசுவாசிகள் எடுத்துக்கோங்க. நான் விசுவாசி அவிசுவாசின்னு பிரித்து கூட பேசலை. இந்த ரெண்டு கூட்டத்தில் எல்லாருமே வந்துடுவாங்க. ஏன்னா தைரியம் இல்லாத அவிசுவாசிகள் இருக்கிறாங்க, தைரியம் இல்லாத விசுவாசிகளும் இருக்கிறாங்க. கரெக்டு தானுங்க? என்னங்க, கடவுள்கிட்ட நெருங்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் அவிசுவாசிகளும் தவிக்கிறாங்க, விசுவாசிகளும் தவிக்கிறாங்க. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், சுய தைரியம் உள்ள அவிசுவாசிகளும் இருக்கிறாங்க. சில நேரம் சபைக்குள்ளே இருப்பாங்க, ஊறி போயிருப்பாங்க கிறிஸ்தவத்தில், ஆனால் அவங்க ஆக்சுவலாக உண்மையான விசுவாசியே இல்லை. அல்லது உலகத்தில் இருப்பாங்க, அவங்க சபைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களும் ஒரு சுய தைரியம் உள்ள, நான் இப்படி ஆச்சே, நான் அப்படி ஆச்சு, இதை செஞ்சேனே அதை செஞ்சேனே, அதை வச்சுக்கிட்டு தைரியம் வச்சிருக்கிற ஒரு அவிசுவாசியாக இருக்கலாம். அப்போது சுய தைரியம் உள்ள அவிசுவாசிகள் இருக்கிறார்கள், சுய தைரியம் பக்கம் சாய்கிற விசுவாசிகள் கூட இருக்கிறார்கள். நல்லா கேட்டுக்கோங்க, சுய தைரியம் பக்கம் சாய்கிற விசுவாசிகள் கூட இருக்கிறாங்கங்க. கொஞ்சம் அப்படி சாயம் லைட்டா, கொஞ்சம் விட்டா கொஞ்சம் ஓவரா சாஞ்சிடும், கொஞ்சம் அப்படியே விழுந்துரும் கூட. மார்ட்டின் லூத்தர் அதான் சொன்னார், ஒரு கிறிஸ்தவன் குதிரையில் போயிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு இப்போ சென்டரில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்று இப்படி சாஞ்சிட்றான், இல்லைனா இப்படி சாஞ்சிட்றான். அதனால தான் இதை போதிக்கிறோம் பாருங்க. நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா நாமளும் இப்படி அப்படி சாயறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்க, சில சுய நீதி, இந்த சுய தைரியம்னு சொல்கிறேன்ல, இந்த தைரியம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தைரியம் இல்லைன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் இந்த சுய நீதி இருக்குதுல்ல, சுய நீதினா என்னது? நான் என் சொந்த காலில் நீதிமான், கிறிஸ்து இல்லாமலே நான் நீதிமான், நான் செஞ்சதை வச்சு நீதிமான், என் பேக்ரவுண்டை வச்சு நான் நீதிமான், நான் யார், நான் என்ன செஞ்சேன்றதை வச்சு கடவுளுக்கு முன்பாக நான் தைரியமாக போகலாம், என்னை ஏற்றுக்கொள்வார். அதுதான் சுய தைரியம். சுய நீதியை உணர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அதுக்கு சில அடையாளங்கள் சொல்கிறேன் கேளுங்க. சுய நீதி, சுய தைரியம் உள்ளவர்கள் கொஞ்சம் பரிசேயர்களை போல் இருப்பாங்க. அது எப்படின்னா, தங்களுடைய நற்கிரியைகளை பரேட் பண்ணுவாங்க, ஷோ பண்ணுவாங்க. பாருங்க நான் எவ்வளோ செய்கிறேன் பாருங்க அப்படின்வாங்க. அது ஒரு அடையாளம். சுய நீதி, சுய தைரியம் உள்ளவர்கள் ஈவு இரக்கம் காண்பிக்காமல் இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஒரு இரக்க குணம் இருக்காது. ஒரு மனதுருக்கம், இரக்கம் காட்டுறது, மனதுருக்கம் காட்டுறது, அந்த குணம் குறைவுள்ளதாக இருக்கும். சுய நீதி, சுய தைரியம் உள்ளவர்கள்
பாவிகளை எப்போ பார்த்தாலும் கண்டெம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்துட்டு இருப்பாங்க. பரிசேயர்கள் அப்படி தானே பண்ணாங்க. சுய தைரியம், சுய நீதி உள்ளவர்கள் மற்றவர்களோட தங்களை சுப்பீரியராக நினைப்பார்கள். மற்றவர்களை ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அவனை விட பெட்டர் அப்படின்னு ஒரு மாதிரி தங்களை சுப்பீரியராக நினச்சிக்கிறது. அந்த ஒரு அடையாளமும் என்னத்தை காண்பிக்குதுன்னா, அங்கே சுயநீதி, சுய தைரியம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. சுயநீதி, சுய தைரியம் உள்ளவர்கள். இதெல்லாம் அடையாளம் ஏன் சொல்கிறேன்னா, ஏன்னா இது உணர்றது ரொம்ப கஷ்டம். அந்த அடையாளம் இல்லைன்னா மற்றவர்களுடைய அப்ரூவல், மற்றவர்களுடைய பாராட்ட, மற்றவர்களுடைய துதிய, மற்றவர்களுடைய அங்கீகரிப்பை அதிகமாய் விரும்புவார்கள். அளவுக்கு மிஞ்சின விதத்தில் விரும்புவார்கள். பரிசேயர்கள் அப்படி தான் பாருங்க. அவங்க கடவுளுடைய அங்கீகரிப்பை, கடவுளை பிரியப்படுத்தணும், அவர் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும், அவர் இவங்களை பாராட்டணுன்றதை விரும்புறதை விட என்ன விரும்பினாங்க? ஜனங்க ஏற்றுக்கொள்ளணும், ஜனங்க அங்கீகரிக்கணும், ஜனங்க கனப்படுத்தணும், ஜனங்க அவங்கள பாராட்டணும் அப்படின்றத அதிகமாக விரும்புகிறாங்க. அளவுக்கு மிஞ்சின விதத்தில் விரும்புறது. இன்னொருத்தர் நம்மளை பாராட்டணும், நம்ம செஞ்ச வேலைக்கு ஒருத்தர் நம்மளை பாராட்டணுன்றது விரும்புறது தப்பே கிடையாது. ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட இருக்கும் பாருங்கள். அது ஒரு பிள்ளை நல்ல ஒரு இதாக செஞ்சதுன்னு வைங்களேன், ஒரு சின்ன ஒரு பில்டிங் செட்டை வச்சு பில்ட் பண்ணிச்சுன்னா கூட உங்கள்கிட்ட வந்து காமிச்சிதுன்னா உங்கள்கிட்ட ஒரு நல்ல பாராட்டு வார்த்தையை எதிர்பார்க்குது. அதை கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளைக்கு அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. ஆக்சுவலாக நமக்கும் கடைசியில் இறுதியில் கிடைக்கிறது என்ன? கடவுளுடைய பாராட்டின் வார்த்தை. வெல் டன் thou good and faithful servant. உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனே, நீ நன்றாய் செய்தாய் அப்படின்னு கடவுள் ஒரு நாள் நம்மளை பார்த்து சொல்ல போகிறாராம். அந்த நாளுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதை போல் ஒரு சந்தோஷம் உலகமே கொடுக்கவே முடியாது. கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை பாராட்டு வந்து அது நம்மளை அவ்வளோ திருப்திப்படுத்தும். பாராட்ட விரும்புறது தப்பு கிடையாது. ஆனால் கடவுள்கிட்ட விரும்பாமல் மற்ற மனிதர்கள்ட்டிருந்து அளவுக்கு மிஞ்சின விதத்தில் அவங்க நம்மளை பாராட்டினா, அவங்க நம்மளை ஏற்றுக்கொண்டா, அவங்க நம்மளை அங்கீகரிச்சா உண்டு, அவங்க நம்மளை பாராட்டல, அங்கீகரிக்கல, ஏற்றுக்கொள்ளனா எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறது வந்து சுய தைரியம், சுய நீதியினுடைய ஒரு அடையாளம். சுய தைரியம், சுய நீதி உள்ளவர்கள் தங்களுடைய தப்பை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். தங்களுடைய தப்பை வந்து அவங்களால பார்க்க முடியல, உணரவே முடியல, ஒத்துக்கொள்றதுக்கு அவங்களுக்கு தாழ்மையும் இல்லை. சுய தைரியம், சுய நீதி உள்ளவர்கள் எப்படி சிந்திப்பார்கள்னா, நான் இல்லாமல் எதுவுமே நடக்காது. எப்படி? நான் இல்லாமல் இந்த உலகமே சுத்தாதுன்ற அளவுக்கு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே இவங்கள சார்ந்து தான் இருக்கிற மாதிரி. அதுவும் சுய தைரியம், சுய நீதி உள்ளவர்களுடைய ஒரு இதெல்லாம் ஏன் சொன்னா, இந்த சுய தைரியம், சுய நீதி பக்கம் சாயரோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இந்த அடையாளங்கள் வந்து உதவும். இல்லைன்னா இதை உணர்றது ரொம்பவே கஷ்டம். இந்த பக்கம் சாஞ்சா, இந்த சுயநீதி, சுய தைரியம் உள்ள இந்த பக்கத்தில் நம்ம வழக்கமாகவே சாயறதுக்கு ரொம்ப ஈஸி வாய்ப்பு. ஏன்னா மனுஷனுக்குள்ளேயே ஒரு பெருமையின் ஒரு ஆவி இருக்குது. பொதுவாகவே நம்மளை பற்றி நம்ம நினைக்கிறத விட முக்கியமாக நம்மளே நினச்சிக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த பக்கம் இருக்கிற அடையாளங்கள் பாருங்கள். மனுஷனுக்குள்ளே அந்த ஒரு ஆட்டிடியூட் எப்போவுமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அவனை இழுத்துக்கிட்டு தான் இருக்குது. அவனை பெருமையாக இருக்க வைக்க, ஒரு திமிராக நடந்துக்க வைக்க பொதுவாகவே நம்மளை அது இழுத்துக்கிட்டே இருக்குது. ஜாக்கிரதையாக இல்லைன்னா போயிடுவோம். விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், யாராக இருந்தாலும் விசுவாசியோ அவிசுவாசியோ, இப்போ நாம் சொல்லுகிற காரியங்கள் பொருந்தும். என்ன ஒன்று, விசுவாசிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஒரு வேளை, ஆனால் அப்படி கூட சொல்ல முடியாது. சில நேரம் விசுவாசியை பார்த்தா அவிசுவாசி மாதிரி இருக்கிறாங்க, சில நேரம் அவிசுவாசியை பார்த்தா விசுவாசி மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? பாயிண்ட் என்னங்க, நம்ம தைரியம் இல்லாதவர்களாகவும் இருக்கக்கூடாது, இந்த சுய தைரியம் உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் நிமித்தமாய் தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதில் தப்பே கிடையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் தைரியமாக இருந்துக்கலாம். உங்கள் தைரியம் கிறிஸ்துவின் நிமித்தமாக தான் இருக்குன்னா அதுக்கு வந்து எல்லையே இல்லைங்க. யூ கேன் நெவர் பி ஓவர் கான்ஃபிடென்ட் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துக்குள்ளே தான் உங்கள் கான்ஃபிடென்ஸ் இருக்குன்னா, உங்கள் தைரியம் இருக்குன்னா, நீங்கள் வந்து அதை பற்றி கொஞ்சம் கூட தயங்கவே தேவையில்லை. எவ்வளோ தைரியம் வேணால் வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ வச்சாலும் பத்தாது. அவ்வளோ தைரியம் கொடுத்துருக்கார் தேவன் நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் மூலமாக. ஸோ இந்த ரெண்டு கூட்டத்தார மனதில் வைத்து நான் பேசுகிறேன். போன தடவை என்ன பார்த்தோம், நம்ம
எப்படி கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் வந்து தேவன் பக்கத்தில் இருக்கிற தடைகளை எடுத்து போட்டது. எப்படி கிறிஸ்துவின் சிலுவை மரணம் வந்து இந்த தடைச்சவர் உடைஞ்சிருச்சு, இந்த திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிஞ்சது. அதுக்கு பின்னால் எவ்வளோ இருக்குங்க. அது கிழிஞ்சதுன்னா கடவுள் பக்கத்தில் இருக்கிற தடைகளும் சரி, மனுஷன் பக்கத்தில் இருக்கிற தடைகளும் சரி நீக்கப்பட்டது. Hindrances on God's side and man's side were removed. That's why the curtain tore. தேவன் சைடில் சில தடைகள் இருந்தது, பாவியான மனுஷனை ஏற்றுக்கொள்றதுக்கு சில தடைகள். இந்த பாவியான மனுஷன் இந்த பரிசுத்த தேவனிடத்தில் நெருங்கிறதுக்கு சில தடைகள் இருந்தது. கல்வாரி இயேசுனுடைய சிலுவை மரணம் வந்து இந்த இரு பக்கமும் இருக்கிற தடைகளை நீக்கிவிட்டது. அதனால தான் கர்டன் கிழிஞ்சது. அப்போ நாம் என்ன பார்க்குறோம், போன தடவை இந்த தேவன் சைடில் இருந்த அந்த தடைகளை கொஞ்சம் பார்த்தோம், எப்படி இயேசுடைய சிலுவை மரணம் அதை நீக்கி விட்டது. இந்த தடவை மனுஷனுடைய சைடை பார்ப்போம், எப்படி இயேசுடைய சிலுவை மரணம் வந்து மனுஷன் சைடில் இருக்கிற சில தடைகள் அதெல்லாம் நீக்கி விட்டது, எடுத்து போட்டுருச்சு என்பதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். நான் சொன்னது போல் இந்த இரு கூட்டத்தாரையும் மனதில் வைத்து நாம் இதை பார்ப்போம். ஆனால் சத்தியம் வந்து இதுதான், எப்படி சிலுவை மரணம் மனுஷன் சைடில் இருக்கிற தடைகளை நீக்கி விட்டது. சரி, இப்போ கடவுளுக்கும் மனுஷனுக்கும் தடை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா பாவம், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா மனுஷனுடைய பாவம். ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் அதுக்குள்ளே டீட்டெயிலாக போனீங்கன்னா நிறையா இருக்குது. கடவுள் பக்கத்தில்னு சிலது இருக்குது, மனுஷனுடைய சைடில்னு சிலது இருக்குது. இன்றைக்கி வந்து மனுஷனுடைய சைடில் பார்க்க போகிறோம். மனுஷனுடைய சைடில் முதலாவது தடை என்னன்னா, பாருங்கள், நம்ம எல்லாருமே தேவனுடைய பார்வையில் பாவிகள், தண்டனைக்கு தகுதியான பாவிகள். இப்போ நம்ம நிலை எப்படி இருக்குதுன்னா, சிலுவை இல்லாமல் சொல்கிறேன், நம்முடைய நிலை எப்படி இருக்குன்னா, கடவுளுக்கு முன்பாக நம்ம வர முடியாதுன்றது மட்டும் இல்லை, நம்ம தலை மேலே ஒரு மரண தண்டனையே இருக்குது. நம்ம மரண தண்டனைக்கு தகுதியானவர்கள். அப்போ இந்த தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்களாய் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். கடவுள்கிட்ட தைரியமாக வரக்கூடிய நிலையில் ஒன்றும் இல்லை. நாம் சிலுவை இல்லாமல் சொல்கிறேன், சிலுவை இல்லாமல் கடவுள்கிட்ட நம்ம தைரியமாக வரக்கூடிய நிலையில் இல்லை. சொல்லப்போனால் சிலுவை இல்லாமல் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம்னா, தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை, தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை, சில விதங்களில் தண்டிக்கப்பட்ட நிலைன்னு கூட சொல்லலாம். அதை நான் இப்படி சொல்கிறேன், ஒரு உதாரணத்தை வச்சு சொல்கிறேன். இப்படி கற்பனை செஞ்சுக்கோங்க. செய்தி கேட்குறப்போ கொஞ்சம் கற்பனை செய்யணும், நான் உங்களுக்கு கொஞ்சம் கற்பனை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கற்பனை செஞ்சுக்கோங்க, தேவைப்பட்டால் கண்ணை மூடி யோசித்துக்கோங்க. அந்த காலத்துலலாம் இந்த கடனாளிகளுக்குன்னு ஒரு சிறை இருக்குமா, இங்கிலாந்து தேசத்துலலாம் இருக்கும். கடனாளிக்குன்னு ஸ்பெஷல் சிறை அமெரிக்காவில் கூட இருந்தது ஆரம்ப காட்களில். அதாவது நீங்கள் ஒரு கடன் செலுத்த முடியலன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க அல்லது கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. செலுத்த முடியலையா, தூக்கி அந்த கடனாளியினுடைய சிறையில் போட்டு விடுவாங்க. அந்த கடனை செலுத்துகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த சிறையிலிருந்து வெளியே வரவே முடியாது, அங்கே அடைக்கப்படுவீர்கள். தேவைப்பட்டால் வாழ்நாள் முழுவதும் அங்கேயே வச்சுருவாங்க. அது மூலமாக என்ன சொல்கிறாங்க, கடனை மரியாதையாக செலுத்தணுன்றாங்க. ஸோ அப்படி யோசித்துக்கோங்களேன், இப்படி யோசித்துக்கோங்க, நீங்கள் அந்த காலத்தில் வாழ்கிறீங்கன்னு யோசித்துக்கோங்க. பெரிய கடன், ஏதோ பணம் வாங்கிட்டு பெரிய ஒரு காரணத்துக்காக வாங்கி செலுத்த முடியாமல் பெரிய கடனில் மாட்டிக்கிட்டு கடனாளி சிறையில் உங்களை போட்டு விட்டாங்க. அந்த பணத்தை உங்களால் வாழ்நாள் முழுவதும் வேலை செஞ்சால் கூட செலுத்தவே முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு பணம். அந்த சிறையிலேருந்து நீங்கள் விடுபடணுன்னா யாராவது வந்து அந்த கடனை உங்கள் பேரில் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இருந்தோம். சிலுவை இல்லாமல் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தோம், அந்த கடனாளிகள் சிறையில் தான் நாம் அடைக்கப்பட்டிருந்தோம். நம்முடைய பாவத்தின் கடன் வந்து ரொம்ப பெருசு, செலுத்த முடியாத ஒரு கடன். செலுத்தினா நம்ம ஆல் அவுட்டு. நம்முடைய பாவ கடனை நாம் செலுத்தணும்னா நம்ம கதை க்ளோஸ். மரணம்னா நான் சொன்னேன் போன தடவை, சும்மா வயசாயிட்டு சாகிறது பேர். பைபிளில் பொறுத்த வரைக்கும் வெறும் அது மரணம் கிடையாது. மரணம்னா கடவுள்கிட்டருந்து துண்டிக்கப்படுறது.
கடவுள்கிட்ட துண்டிக்கப்படுறதுனால ஆவிக்குரிய மனிதன் செத்ததாய் ஆகி விடுகிறது. கடவுள்கிட்ட துண்டிக்கப்படுறதுனால உலகத்தில் சாபத்தை அனுபவிக்க வேண்டியதாயிடுது. கடவுள்கிட்ட துண்டிக்கப்படுறதுனால ஒரு நாள் சரீர மரணமே வந்தது. கடவுள்கிட்ட துண்டிக்கப்பட்டதுனால தான் நித்திய மரணம் வந்தது. இதுக்கெல்லாம் காரணம் என்னது? கடவுள்கிட்ட மனுஷன் துண்டிக்கப்பட்டான். அதனால தான் ஆவிக்குரிய லைஃபே போயிடுச்சு. அதனால தான் உலகத்தில் சாபம், அதனால தான் சரீர மரணம், அதனால தான் நித்திய மரணம். பைபிள் மரணத்தை பற்றி எப்படி போதிக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்கள் நமக்கு நம்ம கடனை நாம செலுத்தினா எல்லாம் போச்சு. இந்த வாழ்க்கையில எல்லாம் போச்சு, நித்தியத்திலே எல்லாம் போச்சு. அதுதான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நாம் இருந்தோம். இயேசு என்ன செய்கிறாரு? நமக்காக அவர் இந்த கடனை செலுத்தி விட்டார். அவர் செலுத்தின அந்த விலை என்னது? தம்முடைய சொந்த உயிரையே கொடுத்தார். சொந்த ரத்தத்தையே சிந்தி அவ்வளோ பெரிய ஒரு விலையை செலுத்தி அந்த கடனாளிகளின் சிறையிலிருந்து நம்மளை வெளியே கொண்டாடுறாரு. இதுதான் நடந்தது பாருங்க. அப்போது முதல் தடை மனுஷனுடைய பக்கத்தில் ஆள் முதல்ல அடைக்கப்பட்டிருக்கான், சிறையில் இருக்கிறான். கடவுள்கிட்ட வர்றதெல்லாம் மறந்துடலாம், அதுலேருந்து முதல்ல விடுபடணும், அந்த கடன்லேருந்து விடுபடணும். அதை தான் இயேசு செய்கிறார். நம்முடைய கடனை, இந்த பாவ கடனை அவர் செலுத்துகிறார், நமக்காக மரிக்கிறார். நமக்காக அந்த மரணத்தை முழுமையாய் ருசிச்சு மரித்து பாவ கடனை செலுத்தி விட்டு நம்மளை விடுதலையாக்கி கொண்டு வராரு பாருங்க. நம்முடைய அந்த கடனை முழுசாக செலுத்தி விட்டார். என்ன சொல்லுங்க? முழுசாக செலுத்தி விட்டார். நம்முடைய பாவத்துக்கான விலையை முழுசாக செலுத்தி விட்டார். ஆகவே இப்போ ரிசல்ட் என்னதுன்னா, நாம் நம்முடைய பாவத்துக்காக எந்த விலையும் செலுத்த தேவையில்லை. நம்ம நம்முடைய பாவத்துக்காக எந்த விலையும் செலுத்த தேவையில்லை. நம்முடைய பாவத்துக்காக நாம் பாடுபட தேவையில்லை. எல்லாம் சொல்லுங்க, தேவையில்லை. என்னங்க நம்புறீங்களாங்க? அப்போ நீங்கள் உங்கள் பாவத்துக்காக பாடுபடணும்னா அப்புறம் அவர் எதுக்குங்க பாடுபட்டார்? நம்முடைய பாவத்துக்காக நாம் பாடுபட தேவையில்லை. எனக்கு புரியுது. அப்போ சிலர் என்ன சொல்லுவாங்க, அப்போ ஏங்க பாடுகள் வருது சில நேரம், அப்போ பிரச்சனை ஏங்க வருது? இப்படி புரிஞ்சுக்கோங்க. இயேசு நமக்காக மரிச்சதுனால மரணமே இப்போ மாறிடுச்சு நமக்கு. உண்மைதானே? ஒரு விதத்தில் நீங்கள் இப்படி என்னை பார்த்து ஒரு ஆட்சேபனை எழுப்பலாம். ஏங்க இயேசு நமக்காக மரிச்சாருன்றீங்க, அப்போ அவர் நமக்காக மரிச்சாருன்னா அப்போ நாம் மரிக்க தேவையில்லை. ஆனாலும் நம்ம வயசாகிட்ட பிறகு நம்ம மரிக்கிறோம்ல. யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் சிந்திக்கிறதுல தப்பே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆட்சேபனை எழுப்புறார்கள். சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம், நமக்கு பதிலாக தான் இயேசு பாடுபட்டார், நமக்கு பதிலாக தான் இயேசு வேதனைப்பட்டார், மரித்தார், ஏன் நமக்கு இதெல்லாம் வரக்கூடாது? சரி, அப்படி அந்த லாஜிக்கின்படி இயேசு நமக்காக மரணத்தை எடுத்துக்கொண்டார்னா அப்போ நாம் மரிக்க தேவையில்லை இல்லையா? அப்போ ஏன் நாம் வயசாயிட்டு மரிக்கிறோம்? ஒரு மனுஷன் கூட அந்த மரணத்தை தப்ப முடியலையே அப்படின்றாங்க. அதுக்கு கிறிஸ்தவ பதில் என்னங்க? பதில் என்னன்னா, அதான் நான் சொன்னது போல, வெறும் இந்த வயசாய் மரிக்கிறத சரீர மரணத்தை மட்டும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா பைபிளை கரெக்டாகவே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இயேசு நமக்கு மரிச்சதன் மூலமாய் இந்த முழுமையான மரணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி விட்டார். ஆவிக்குரிய மரணத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். உலகத்தில் சாபம் இருந்தா கூட அந்த சாபம் இப்போ ஆசீர்வாதமாய் திருப்பப்படலாம். ஒரு நாள் உண்மைதான், நாம் எல்லாருமே மரிச்சு தான் ஆகணும், அல்லது இயேசு அதுக்கு முன்னால் வந்து தான் ஆகணும். ஆனால் அந்த கேட்டாக இருக்கிற அந்த மரணம், மிகப்பெரிய தீமையாக இருக்கிற மரணத்தை கூட தேவன் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாசிகளுக்கு நன்மையாய் திருப்பி விட்டாரா இல்லையா? நரகம் கொண்டு போக வேண்டிய மரணம் இன்னைக்கு நம்மளை பரலோகம் கொண்டு போகுது. அதுதான் வித்தியாசம். அதுதான் வித்தியாசம். மரணமே உன் கூர் எங்கே அப்படின்னு சொல்ல பவுல், பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம். என்ன பண்ணிட்டாரு? அந்த கூர் எடுத்ததுனால இப்ப மரணம் வலிக்காத அளவுக்கு மாத்திட்டார். கிறிஸ்தவர்களுக்கு மரணம் வலிக்க தேவையில்லை. முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள், விசுவாசத்தில் நிறைந்த கிறிஸ்தவர்களுக்கு மரணம்
ரொம்ப வலிக்காது. அவர்கள் எப்படி பேசுவார்கள்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று பேசுவார்கள். இரத்த சாட்சிகள்லாம் தைரியமா மரணத்தை சந்தித்தார்கள். ஏன்னா அவங்களுக்கு அது வலிக்கல. அதாவது அதிலிருந்து அந்த கூரை ஸ்டிங் எடுத்துட்டீங்கன்னா, அல்லது ஒரு பாம்புட்டு இருந்து அந்த விஷத்தை எடுத்துட்டீங்கன்னா, இப்போ மேக்சிமம் என்ன பண்ண முடியும்? அது கடிக்க முடியும். ஆனால் அது ஒன்றும், அந்த கடி ஆக்சுவலாக நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா விஷம் போயிடுச்சு. சொல்லப்போனால் அப்படி மட்டும் இல்லை, தேவன் என்ன பண்ணிட்டார்? இப்போ மரணம் பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு வாய்க்கால் ஆக்கி விட்டார். பரலோகத்துக்கு கொண்டு போகிற ஒரு ஹால்வே ஆக்கிட்டார். ஒரு டனல்னு வச்சுக்கோங்களேன். டனல்லாம் பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் சில நேரம் போயிட்டு இருப்பீங்க, திடீர்னு அண்டர் கிரவுண்ட் கொண்டு போவோம்ல. போகிறப்போ கொஞ்சம் பயமாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே இருட்டாக இருக்கும் எல்லாம். ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வெளிச்சத்துக்குள்ளாக வரப்போகிறீங்க. முன்ன நித்தியமாய் பாதாளத்துக்குள்ளே போகிற அந்த மரணத்தை என்ன பண்ணிட்டார்? கிறிஸ்தவர்களுக்கு இப்படி போய் அப்படி கொண்டு போயிட்டார். கடைசியில் வெளிச்சத்துக்கு நேராய், பரலோகத்துக்கு நேராய், தம்முடைய சமூகத்துக்கு நேராய் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காரியமாய் திருப்பி விட்டார். பாருங்க, நம்முடைய பாவத்துக்கு நாம விலை செலுத்த தேவையில்லை என்று சொல்ல வருகிறேன். அதனால தான் இந்த ஆட்சேபனைக்கு பதில் சொல்லணும். இப்போ ஆமாம், இந்த உலகத்தில் சில சாபங்கள்லாம் வருது, அதெல்லாம் வருது. ஆனால் ஒவ்வொன்றுமே ஆசீர்வாதமாய் திருப்பப்படலாம். எப்படி தேவன் மரணத்தை திருப்பினாரோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சகல தீமைகளையும் சகல இழப்புகளையும் அவர் நன்மையாய் திருப்ப வல்லவராய் நல்லவராய் இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தீர்களானால் போதும், அது உங்களுக்கு நடக்கும். நம்முடைய பாவத்துக்கு நாம் விலை செலுத்த தேவையில்லை பாருங்க. ஆனால் சிலருக்கு இது தெரியல. இந்த தைரியம் இல்லாத கூட்டம் சொன்னேன்ல, தைரியம் இல்லாத கூட்டம் அவங்க எப்படி சிந்திப்பாங்கன்னா, நான் கடவுளுக்குலாம் போக முடியாது, எதையும் கேட்க முடியாது, எதையும் கேட்கறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. சொல்லப்போனால் எனக்கு தண்டனை பெறத்துக்கு தான் தகுதி இருக்குது. உண்மைங்க, கரெக்டு தான், நமக்கு தண்டனை பெறது தான் தகுதி இருக்குது. ஆனால் என்ன மிஸ்ஸிங் இதில்? சிலுவை. ஏன் தண்டனை அவர் எடுத்துக்கொண்டார். ஆகவே எனக்கு இப்போ தண்டனை இல்லைன்றதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் இந்த தைரியம் இல்லாத கூட்டம் எப்படி நினைக்குது? நான் கடவுள்கிட்ட போக முடியாது, நான் எதையும் கேட்கறதுக்கு எனக்கு தகுதியே இல்லை. இதனாலே அவங்க ஜெபிக்கவே மாட்டாங்க. ஜெபிச்சாலும் பெருசாக எதையும் கடவுள்கிட்ட கேட்கவும் மாட்டாங்க, பெருசாக எதற்காகவும் நம்பவும் மாட்டாங்க. ஏன்? அவங்கள பொறுத்த வரைக்கும் சிலர்லாம் பாருங்க, தங்களுடைய சரீரத்தையே காயப்படுத்திக்கிறாங்க. உலகத்தில் பலர் மத்தியில் அது பார்க்கலாம், நாம் பல கூட்டங்கள் மத்தியில். அதாவது தங்கள் சரீரத்தையே காயப்படுத்திக்கிறாங்க. ஏன்? அதெல்லாம் ஏதோ ஒரு தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்க தண்டனைக்கு தகுதியானவர்கள்னு நினைத்து தான் அதை அப்படியே செய்கிறாங்க. ரொம்பவே சிந்திக்காமலே செய்கிறாங்க. சிலர் எப்படி நினைக்கிறாங்க, எனக்கு வாழ்கிறதுக்கு கூட தகுதி இல்லை. இப்போ அவங்களுக்குள்ளாகவே தெரியுது, நாம் ஏதோ செஞ்சிட்டோம், ஒருவேளை ஏதாவது தவறு செஞ்சுருப்பாங்க, அவங்களால மற்றவர்களுடைய வாழ்க்கை ஒருவேளை வீணாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக இப்போ எனக்கு வாழ்கிறதுக்கே தகுதி இல்லை, எனக்கு எந்த நல்லதுமே நடக்கக்கூடாது, எனக்கு தண்டனைக்கு தான் நான் தகுதியானவன், எனக்கு எந்த ஆசீர்வாதத்துக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். என்ன நினைக்கிறாங்க? என் பாவத்துக்கு நான் தான் விலை செலுத்தணும், என் பாவத்து நிமித்தமாக நான் தான் பாடுபடணும்னு. தைரியம் இல்லாதவர்களுக்கு, இப்படி நினைக்கிறவர்களுக்கு நான் நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் பாவத்துக்கு நீங்கள் விலை செலுத்த தேவையில்லை. ஏனென்றால் இயேசு உங்களுக்காக விலையை செலுத்தி விட்டார். இயேசு உங்களுக்காக விலையை செலுத்தி விட்டார். இந்த சுயநீதி உள்ளவர்கள், சுய தைரியம் உள்ளவர்கள், அவங்க வேற பிரச்சனை. அவங்க எப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இல்லாத தகுதியா? ஆனால் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் அப்படி இப்படி போச்சுன்னா உடனே கடவுளை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி இது எப்படி நடக்கலாம், அது எப்படி நடக்கலாம்? ஒரு என்டைட்டில்மெண்ட். எனக்கு எப்படி நடக்கலாம்? நான் இவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தேன் இல்லையா, நான் செய்யாத நீதியா? அப்படி தலையில் இருக்கும். தைரியம் இல்லாதவர்கள் வேற மாதிரி இருப்பாங்க. இவங்க எனக்கு இல்லாத தகுதியா அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு நன்றி உள்ளம் இல்லை. இருக்கிற நன்மையை கண்டு ஒரு நன்றி சொல்வது, அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது, அப்படி இல்லாமல் எப்படி ஆயிடுறாங்க? இல்லாதே பார்த்துக்கிட்டு இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை? இந்த கூட்டத்தாருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், சுயதைரியம் உள்ள சுய நீதி கூட்டத்தாருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஆக்சுவலாக நமக்கு எந்த நன்மையை பெறத்துக்கும் சுயமாக தகுதியே கிடையாது. அதெல்லாம் உலகம் நினைக்கிறது, அதெல்லாம் உலக புத்தி, அதெல்லாம் கிறிஸ்தவத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. அதெல்லாம்
நாம் மரண தண்டனை நம்ம மேலே இருந்தது. நாம் நித்தியமாய் மரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் ஆக்சுவலாக. ஆனால் கிருபையாய் நம்முடைய தெய்வம் நமக்காக வானத்திலிருந்து பூமி வரைக்கும் உயிரையே கொடுத்து ரத்தத்தையே சிந்தி நம்மளை அந்த சிறையிலிருந்து விடுவித்து விட்டார். இதுதாங்க சுவிசேஷம். இதை நம்புறீங்களா இல்லையா நீங்கள்? இதுதான் சுவிசேஷம். அவர் இப்படி விடுதலை ஆக்குனதுனால, அவர் விலை செலுத்திட்டதுனால இனி நான் என் பாவத்துக்கு எந்த விலையும் செலுத்த தேவை இல்லை. சொல்ல போனா சுவிசேஷம் அதுக்கப்புறம் என்ன சொல்லுது? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தரேன்றார். ஆக்சுவலா என் பாவத்துக்கு நான் விலை செலுத்தி இருக்கணும். இப்ப என்ன பண்றாரு? எனக்காக போய் விலையை செலுத்திட்டு அவர் என்ன சொல்றாரு? எனக்கு தகுதியே இல்லாத பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்றாரு. இப்போ சகல விதமான ஆசீர்வாதங்களும் என் வாழ்க்கையை நிரப்புறேன்றார். இதான் சுவிசேஷம். கிறிஸ்தவ சபைகளில் இது பேசப்படாததுனால கிறிஸ்தவர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் ஒரு சில நேரம் ஒரு நன்றி கட்ட ஒரு மனப்பான்மை டெவலப் ஆயிடுது. எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எவ்வளோ பாவத்தின் சேற்றில் கடந்தோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்த பிறகு எங்கேருந்து வந்தாங்கன்னு மறந்துடுவாங்க. திடீர்னு நாளே மாறிடுவாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுல்ல. எவ்வளோ மேலே போனாலும் எங்கேருந்து வந்தோன்றத மறந்துடவே கூடாது. நமக்கா சுயமாக எந்த தகுதியும் இல்லைன்றதை மறந்துடவே கூடாது. நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொரு நன்மையும் கடவுளுடைய சுத்த கிருபை. சுத்த கிருபை. இது பார்க்கறது கஷ்டம். இந்த இப்படி கொஞ்சம் ரொம்ப சாஞ்சி ரொம்ப போனவங்களுக்கு இது பார்க்கறது, உணர்றது கஷ்டம். தேவன் தாமே நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக. இந்த விலையை செலுத்தி அந்த கடனாளி சிறையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கிறார் பாருங்க. அதை தான் பைபிள் சில நேரம் எப்படி விவரிக்குதுன்னா, நாம ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். கடனாளி சிறையில் இருந்தோம், மாபெரும் விலை செலுத்தினார். நம்ம பாவ கடனுக்கான அந்த விலையை செலுத்தி நம்மளை அந்த சிறையிலிருந்து விடுதலை ஆக்கினார். ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். 1 பேதுரு 1:18-19 அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். வெள்ளி பொண்ணு கொடுத்து நம்மளை மீட்கல. இது என்ன பணக்கடனா? இது பாவக்கடனுங்க. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் மீட்டுக்கொள்ளவே முடியாது. அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். அதை தான் இன்னும் கொஞ்சம் புதிய ஏற்பாடு எப்படி டெவலப் பண்ணுதுன்னா, இந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்ற வேத பகுதிகளுக்கு போய் பார்த்தீங்கன்னா சில நேரம் அடுத்தது உடனே என்ன தெரியுமா வரும்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. எபேசியர் 1:7 பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே, அதாவது பிதாவினுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசுவினுடைய இரத்தத்தினாலே, எபேசியர் 1:7 பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. எப்படி கம்பைன் பண்றாரு பாருங்க. ஆக்சுவலா தமிழில் வர்ற மாதிரி பவுல் எழுதலை. முதல்ல மீட்புன்றாரு, அப்புறம் பாவ மன்னிப்புன்றாரு. ஆனால் ரெண்டும் கனெக்டட் தான். ஆனால் தான் ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று சொல்கிறாரு. ஆனாலும் தமிழ் மொழிபெயர்ப்பு இன்றைக்கு நாம் பார்க்குற காரியங்களுக்கு உதவுது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, எல்லாம் சொல்லுங்க, பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அந்த விலை செலுத்தி நம்மளை அந்த சிறையிலிருந்து விடுதலையாக்கி, அதனுடைய ஒரு விளைவு என்னது? பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. அவர் நமக்காக விலை செலுத்தினதுனால இப்போ நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. எத்தனை பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு? இந்த மன்னிப்பை நம்ம சம்பாதிச்சோமா? கிடையாது. இயேசுவை நம்பினோம். இயேசுவை நம்புகிறவர்களுக்கு எல்லாருக்குமே இயேசு எனக்காக தான் மரிச்சார், என்னுடைய நான் செலுத்த வேண்டிய விலையை சிலுவையில் செலுத்தினார் நம்பின எல்லாருக்குமே அப்படியே பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா என்னங்க அர்த்தம்? பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா என்னங்க அர்த்தம்? பைபிள் பிரகாரம் என்ன தெரியுமா அர்த்தம்? என் பாவத்துக்கான விலையை நான் செலுத்தவே தேவையில்ல, அதை தேவன் மறந்து விட்டார்னு அர்த்தம். அதான் அர்த்தமே. ஆக்சுவலா பாவம்
மன்னிக்கப்படுறதுனுடைய அர்த்தமே புதிய ஏற்பாட்டினுடைய அர்த்தத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அல்லது பைபிள் அர்த்தம் என்னன்னா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா நீ உன் பாவத்துக்கான விலையை நீ செலுத்த தேவையில்லை. கொலோசியர் 1:14 பாருங்க, பவுல் இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுவார். குமாரனாகிய அவருக்குள், அவருடைய இரத்தத்தினாலே, எல்லா இடத்துலையும் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினாலே, எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவினாலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் செஞ்சதுனால, அவர் ரத்தம் செஞ்சதுனால. ஆனால் அவருக்குள் என்னது? நான் என்னைக்கு கிறிஸ்துவை நம்புகிறேனோ கிறிஸ்துவோட இணைக்கப்படுகிறேன், அவருக்குள்ளாக போய்விடுகிறேன். பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் ஆல்சோ இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவுக்குள். கிறிஸ்துவுடைய சிலுவையினால தான் இதெல்லாம் நடந்தது. நான் இயேசுவை நம்புற அந்த செகண்ட்ல, விசுவாசம் ரொம்ப பவர்ஃபுல்லானது பாருங்க. இயேசுவை நம்புற செகண்ட்ல என்னை இயேசுக்குள் இணைச்சி விட்டுறாரு. கிறிஸ்துக்குள் இணைச்சிட்டு, அதாவது கிறிஸ்து எனக்கு கிடைச்சிடுறாரு. கிறிஸ்துவின் மூலமா அவருடைய சகல ஆசீர்வாதங்களும் எனக்கு கிடைத்து விடுகிறது. குமாரனாகிய அவருக்குள், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு எப்பவுமே கனெக்ட் பண்றாரு. அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இப்போ பாவம் மன்னிப்புனா என்னுடைய பாவத்துக்கான விலையை நான் செலுத்த தேவை இல்லை. ஆனால் சிலர் ஆட்சேபனை எழுப்புவாங்க இதுக்கெல்லாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, இது என்னங்க இது ரொம்ப ஓவராக இருக்குது உங்கள் கிறிஸ்தவ இந்த கருத்துகள். நம்ம பாவம் மன்னிக்கப்படுறதுக்காக இயேசு உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி தான் பாவம் மன்னிப்பு கொடுக்க முடியுமா? சும்மாவே மன்னிச்சுட்டு போகலாம்ல, அதில் என்ன பெரிய இது? எனக்கு விரோதமாக யாராவது தப்பு செஞ்சால் நான் மன்னிக்கிறேன்னா சும்மா மன்னிக்கிறேன். இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்க முதல்ல யாரையும் பெருசாக மன்னிச்சிருக்கவே மாட்டாங்க. நான் கேரண்டியாக சொல்கிறேன், இந்த மாதிரி சொல்லுகிற ஆட்களுக்கு அவங்களுக்கு விரோதமாக ஏதோ பயங்கரமான ஒன்றை யாராவது செஞ்சு அவங்க மன்னிச்சதா சரித்திரமே இருக்காது. ஏன்னா அவங்க மைண்டில் மன்னிப்புன்னு சொல்கிறப்ப என்னத்தை மனதில் வச்சுட்டு பேசுகிறாங்க? ஏதோ நீங்கள் நடந்துகிட்டு இருக்கீங்க, ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் உங்களை லைட்டாக இப்படி ஒராசுறாங்க, தவறி இடிச்சிடுறாங்க, லைட்டாக கால் இப்படி மிதிக்கிறாங்க, சாரிங்க, நோ ப்ராப்ளம்ங்க. அதை தான் மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அவங்களுக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் பெரிய தீமையை செஞ்சு அவங்கள மன்னிச்சிருக்காங்களான்னு நான் கேட்குறேன். அப்போதான் மன்னிப்பை பற்றி உண்மையிலே புரிஞ்சுக்கலாம். புரியாதவர்கள் தான் அப்படிப்பட்ட ஆட்சேபனை எழுப்புவார்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். உங்கள் காரை ஒருத்தர் திருடிட்டு ஓட்டிட்டு போய் பறக்க ஓட்டி, திருடன் சில நேரம் போய் இடிச்சிருவான். இடித்து காரே வீணாக போயிடுச்சுன்னு வைங்க, லட்சக்கணக்கில் செலவாயிடுச்சு, அவனுக்கு இன்சூரன்ஸும் இல்லை. என்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று அவனை பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, உங்கள் காரை திருட்டு போய் இடித்தவனை பிடிச்சிட்டாங்க, போலீஸ் பிடிச்சிட்டு உங்கள் முன்னால் நிறுத்தியிருக்கிறாங்க. என்னங்க செய்ய விரும்புகிறீங்க? ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று அவங்கள கட்ட வைக்கலாம், சட்ட பிரகாரமாக அவங்க திருடினது தப்பு, உங்கள் காரை போய் திருடி இடித்து நாசம் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கான விலையை அவங்கள நீங்கள் கட்ட வைக்கலாம். ரிப்பேர் விலையை கட்ட வைக்கிறதுக்கு கோர்ட்டே ஆர்டர் பண்ணோம், அவங்கள்ட்ட இருக்கிற சொத்தெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி கூட கட்ட வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அடுத்த ஆப்ஷன் என்னது? உங்களை மன்னிச்சிட்றேங்கன்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் அப்படி சொல்கிறப்ப என்ன செய்கிறீங்க? நானே கட்டிடுறேங்க போங்கன்றீங்க. ஒன்று அவங்க கட்டணும், இல்லைன்னா நீங்கள் கட்டணும். ஆக மொத்தத்தில் யாராவது கட்டணும். நீங்கள் கட்டுறதுக்கு பேர் தான் மன்னிக்கிறது. மன்னிக்கிற ஆள் தான் எப்போவுமே விலை செலுத்துகிறாங்க. இது ஒரு அற்பமான உதாரணங்க. ஆக்சுவலாக நீங்கள் யோசித்து பாருங்கள், வாழ்க்கையில் நம்ம காரை போய் இடிக்கிறது ஒன்று, நமக்கு விரோதமாக எவ்வளோ தீமை செய்கிறவர்கள் இருக்கிறாங்க, நம்மளை சரீரத்தில் காயப்படுத்தினவர்கள் இருக்கிறாங்க. சிலருக்கெல்லாம் பாருங்கள், சரீர அப்யூஸ் பண்ணவங்க இருக்கிறாங்க, காயப்படுத்தினவங்க இருக்கிறாங்க, அல்லது இமோஷ்னலாக அவங்கள காயப்படுத்தினவங்க இருக்காங்க, அவங்க வாழ்க்கையை நாசமாக்கினவங்களாம் இருக்காங்க. அவங்க அந்த அடுத்த ஆளை பார்த்து நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்கிறப்ப என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீ என்னை எவ்வளோ காயப்படுத்தின, அந்த எல்லா வேதனையும் நானே தாங்கிக்கிறேன் போ, அதுக்கு நான் உன்னை பழி வாங்கலை, அதற்கான விலையை உன்னை செலுத்த வைக்க மாட்டேன், போயிடு. அதுதான் சொல்லுது. மன்னிக்கிறதுனா அதுதாங்க அர்த்தம். உண்மையிலே மன்னிக்கிறதுனா ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சு அதில் மன்னிப்பு பெறதுன்னா அதுதாங்க இன்வால்வ். அதில்
எந்த விலையும் செலுத்தாமல் மன்னிக்கலான்னு சொல்கிறது வந்து மன்னிப்பை பற்றி ஒன்றுமே புரியாதவர்கள், மன்னிக்கவே தெரியாதவர்கள், மன்னிக்காதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். அவங்க மேக்சிமமாக என்ன மன்னிப்பாங்க, ஏதோ லைட்டாக அவங்கள தட்டிட்டீங்கன்னா சாரி சொன்னால் ஒத்துப்பாங்க. வேறு ஏதாவது செஞ்சு பாருங்கள், அவங்கள்ட்ட மன்னிப்பே வராது. தேவன் என்ன பண்ணுறாரு, உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு, உன் பாவத்துக்கான விலையை நீ செலுத்தாத, நானே செலுத்திடுறேன். ஏன்னா நீ செலுத்தினா உன் கேஸ் முடிஞ்சது. உன்னால் அதை தாங்கிக்க முடியாது, என்னால் அதை தாங்கிக்க முடியும், நான் தாங்கிக்கிறேன். அதற்கான எவ்வளோ பெரிய விலை செலுத்தினாலும் நான் செலுத்துகிறேன். சொந்த குமாரனையே அனுப்புகிறேன். இயேசு சொல்கிறாரு, என் உயிரையே கொடுக்குறேன், என் ரத்தத்தையே சிந்துறேன், பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சுன்னா, ஐயோ இன்னைக்கெல்லாம் எவ்வளோ பேர் இதுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச பாவங்கள் அநேகம், செய்யாத பாவமே இல்லை சிலருக்கெல்லாம். ரொம்ப ஆழமாக போயாச்சு அதில். இதுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குமா, எனக்கெல்லாம் இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு எவ்வளோ பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுகிறேன், ஏற்கனவே உங்கள் மன்னிப்புக்கான விலையை தேவன் செலுத்தி விட்டார். கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக உயிரையே கொடுத்துட்டார், ரத்தத்தையே சிந்திட்டாரு. ஏற்கனவே விலை செலுத்தப்பட்டது. ஆக்சுவலா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இன்றைக்கு, ஆமா எனக்காக தான் இயேசு மரிச்சாருன்னு நம்பினீங்கன்னா, இந்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உங்களை உடனடியாக மன்னிப்பார். அவரை இப்பவே நம்பலாம், இந்த செகண்டே மன்னிப்பை பெறலாம். நீங்க இருக்கிற சீட்லயோ அல்லது ஆன்லைன் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், இப்பவே இயேசுவை நம்புங்கள், இப்பவே மன்னிப்பை பெறுங்கள். முழுமையான மன்னிப்புங்க. உங்க பாவத்துக்கான விலையை நீங்க செலுத்த தேவையில்ல, முடிஞ்சது. எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு செய்தி இது. இது உண்மையிலே ருசிச்சவங்க வந்து எப்படின்னா, ஐயோ தேவனை அன்பு கூறாம இருக்க முடியாது அவங்களால. இதுலயே தெரிஞ்சிடும் ஆள் ருசிச்சிருக்காங்களா இல்லையா. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், இயேசு ஒரு முறை ஒரு பரிசேயனுடைய வீட்டுக்கு போனார், சீமோன். அங்க போய் இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு பெண், அதுவும் பாவியாய் இருந்த ஒரு பெண் என்று சொல்லப்படுது, ஒரு பெண் வந்துட்டு அவருடைய பாதப்படியில் உட்காந்துக்கிட்டு அவருடைய காலை கழுவிக்கிட்டு அவருடைய முடியை வைத்து கொண்டு காலை தொடச்சிட்டு பாதப்படியை முத்தமிட்டுட்டு ஓவர் அன்பு காட்டிக்கிட்டு இருக்கா பாதப்படியில். இந்த மாதிரி இது வந்து பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சிலருக்கு. வந்து அந்த வீட்டு ஓனர், அந்த பரிசேயன் வந்து இதை பார்த்துக்கிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான், என்ன இப்படி நடக்குதே பப்ளிக்கா. அந்த ஏன்னா யூத கலாச்சாரத்தில் இப்படி ஒரு பெண் போய் ஒரு தேவ மனுஷன் பாதப்படியில் உட்காந்துக்கிட்டு பாதப்படியை முத்தமிட்டுக்கிட்டு முடியை வச்சுக்கிட்டு அவருடைய பாதப்படியை துடைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பாருங்க, இதெல்லாம் வந்து அவங்க கலாச்சாரத்தில் செய்யவே மாட்டாங்க. அப்போ அவன் நினைக்கிறான், லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க இந்த நிஜமான சம்பவம். அவன் பார்த்து நினைக்கிறான், இவர் உண்மையான தேவ மனுஷனாக இருந்தால் இந்த பெண்ணை பற்றி இவருக்கு தெரியாதா, இவ்வளோ மோசமான கேரக்டர் உள்ள பெண், பாவி, சமுதாயத்துக்கே தெரியும், ஊருக்கே தெரியும், இவ்வளோ கிட்ட அனுமதிச்சுட்டு இதெல்லாம் பண்ண விடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கப்போ இயேசு டக்குன்னு அவரை பார்த்து சொல்கிறாரு, சீமோனே உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்றாரு. இயேசுக்கு அவன் நினைக்கிறதே தெரியுது, அதை வச்சுக்கிட்டு ஒரு கதை சொல்கிறாரு. கதை சொல்லி முடிக்கிறப்போ சொல்கிறாரு, இந்த கதையை முடித்த பிறகு சொல்கிறார், கதையினுடைய பாயிண்ட் என்னன்னா, இவள் அதிகமாய் பாவம் செய்தாள், அதிகமாய் மன்னிக்கப்பட்டாள், ஆகவே அதிகமாய் அன்பு கூறுகிறாள். அதிகமாய் மன்னிக்கப்பட்டாள், அதிகமாய் அன்பு கூறுகிறாள். அப்புறம் சொல்றாரு, எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுகிறான். இவ ஓவரா மன்னிக்கப்பட்டுட்டாப்பா, ஓவரா அன்பு கூறுறா. கொஞ்சமாக மன்னிக்கப்பட்டா கொஞ்சமாக தான் அன்பு கூறுவாங்க. யாரை சொல்கிறாரு? அந்த ஆளை சொல்கிறாரு. சொல்லப்போனால் அந்த ஆள் அன்பு கூறவே இல்லை, அந்த ஆள் தான் ஹோஸ்ட்டு, இயேசு தான் கெஸ்ட்டு. அந்த ஆள் தான் இயேசுவை உபசரிச்சிருக்கணும். இயேசு வந்தப்போ இயேசுவே சொல்லி காமிக்கிறார். அந்த கதை, அந்த சம்பவத்தை வாசித்தீங்கன்னா இயேசுவே சொல்லி காமிக்கிறார், நான் உன் வீட்டுக்கு தான் நான் வந்தேன், அவ வீடு கிடையாது, உன் வீடு. நீ தானே என் காலை கழுவுறதுக்கு தண்ணியை கொடுத்துருக்கணும், நீ தானே எனக்கு தலை அபிஷேகத்துக்கு எண்ணெயை கொடுத்துருக்கணும், நீ தானே என்னை முத்தமிட்டு இருக்கணும். யூதர்கள் மத்தியில் ஆண்கள் வந்து ஒருத்தர் இப்படி சைடில் இப்படி முத்தம் கொடுத்து பாருங்க, அந்த ஒரு பழக்கம் இருந்தது. அதாவது அன்போட வரவேற்கிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் அது ஒரு அடையாளம். நீ இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இல்லையா, உன் வீடு தானே, நீ இதெல்லாம் செய்யலையே. அவன் பாருங்க பரிசேயன், அவன் வந்து he thought of himself more highly than he ought to.
தன்னை பற்றி ரொம்ப ஓவராக நினச்ச ஆள் அவரை விட பெரிய ஆள் வந்திருக்கிறாருன்றதை பார்க்க முடியல. இயேசுவே வந்திருக்கிறாரு. கடைசியில் இயேசுவையே கவனிக்காமல் போயிட்டான். கொஞ்சம் கூட அன்பு காண்பிக்கல. இந்த அம்மா இவ்வளோ அன்பு காட்டிட்டு இருக்கு. இயேசு என்ன சொல்ல வராரு? இவளுடைய பாவ கடன் எவ்வளோ பெருசுன்னு அவளுக்கு தெரியும், அவ்வளவும் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆகவே அவளுக்கு இருக்கிற சந்தோஷமும், அவள் கடவுள்கிட்ட வர்றதும் வேற விதம். உன் கடன் என்னன்னு உனக்கு தெரில. நீ நினச்சிட்டு இருக்க உன் கடன் ரொம்ப சின்னது, லேசாக தான் பாவம் செஞ்சிட்டேன், அது தேவன் மன்னிச்சிட்டார் ஸ்தோத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதுனால தான் நீ இப்படி இருக்கிற. கொஞ்சம் கூட எனக்கு அனுப காட்டவே இல்லை, என்கிட்ட நீ வரலை, என்கிட்ட நீ நெருங்கலை. இவள் நெருங்குறாள். என்ன ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லெசனுங்க. அவருடைய மன்னிப்பை நம்ம உண்மையிலே ருசிச்சுட்டோம். எப்படி இழுக்கிறார் பாருங்க தேவன். மன்னிச்சு நம்மளை இழுக்கிறார் அவர் பக்கமா. தேவனுடைய ஸ்ட்ராட்டஜி வேற லெவல். மிரட்டி இழுக்கிறது இல்லை, என்ன பண்றாரு? மன்னிச்சிடறேன்றாரு. நம்மளே ஓடி வரோம் அவர்கிட்ட. அப்படிதான் நடந்தது அந்த பெண்ணுக்கு. எவ்வளோ பாவமான ஒரு வாழ்க்கையில் இருந்தா, ஆனால் இயேசு அவளை மன்னிச்சதுனால அவள் ஓடி வரா. அவள் பாதபடியிலே உட்காந்துக்கிட்டு இருக்கா, பாதபடியே முத்தமிட்டுக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்ணணும்னு செய்யாமல், எப்படி அன்பு காட்டணும்னு தெரியாமல் அவ பாட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. சில நேரம் அது சமுதாயத்துக்கே தவறாக கூட தெரியுது, தோன்றுகிறது. அவ்வளோ அன்பு இயேசுவின் மேலே. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்லை. இப்போ நான் கேட்குறேன், இது ஒரு நல்ல டெஸ்ட்டுங்க. நாம் கடவுளுடைய மன்னிப்பை ருசித்து பார்த்துட்டோம்னா, அதனுடைய அருமை நமக்கு தெரியும்னா, நாம் அவரை அன்பு கூறுவோம். அவரை நம்புவோன்றது மட்டும் இல்லை, அவரை அன்பு கூறுவோம். அவர்கிட்ட ஓடி போயிடலாம் போல இருக்கும், அவர்கிட்ட போய் நெருங்கலாம் போல இருக்கும். கடன் கிழிஞ்சிருச்சு. மனுஷன் சைடில் பெரிய ஒரு பாவ கடன் இருந்தது. என்ன பண்ணுறாரு தேவன்? அந்த கடனை செலுத்தி அவனை மீட்டெடுத்து பாவத்தை மன்னிச்சதுனாலே அவன் ஓடி வரான். இப்போ அவர் அண்டை நெருங்குறான். அந்த பெண்ணுக்கு எங்கேருந்துங்க வந்தது தைரியம்? என் பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, அவ்வளோதான், கடன் நான் செலுத்த தேவையில்லைன்ட்டாரு. அப்போ நான் கேட்குறேன், இந்த மன்னிப்பை நீங்கள் ருசிச்சிருக்கீங்கன்றதுக்கு என்ன தெரியுமா பெஸ்ட்டு ப்ரூஃபு? நீங்கள் தேவனை அன்பு கூறுறீங்களா? மற்றவளை அன்பு கூறுறீங்களா? மற்றவளை மன்னிக்கிறீங்களா? இந்த மன்னிப்பை நீங்கள் ருசிக்கல, போதுமான அளவுக்கு ருசிக்கல என்பதற்கு எது தெரியுமா பெஸ்ட் ப்ரூஃபு? மற்றவளை அன்பு கூறுறது கஷ்டமாயிடுது, மற்றவளை மன்னிக்கிறது கஷ்டமாயிடுது. கடவுள் பேரில் ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்குது, அதாவது ஒரு வணங்குறோம், தொழுது கொள்கிறோம், ஆனால் அன்பு வரமாட்டேங்குது. கடவுள் அன்பு கூறுறது, மற்றவளை அன்பு கூறுறது, மற்றவளை மன்னிப்பது, இதுதாங்க பெஸ்ட் ப்ரூஃபு. இந்த பக்கம் சாஞ்சிட்டோன்னு அர்த்தம். அப்படின்னா கடவுள் அன்பு கூறுறது கஷ்டமா? மற்றவளை அன்பு கூறுறது கஷ்டமாக இருக்குதா? மற்றவளை மன்னிக்க முடியலையா? கடவுளுடைய மன்னிப்பை ருசிச்சவங்களுக்கு எவ்வளோ பெரிய கடனில் இருந்தோம் நாம், அந்த கடனை ரத்தத்தை சிந்தி தேவகுமாரன், சாதாரண மனுஷன் இல்லை, தேவகுமாரனே உயிரை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்து வந்தார். இவ்வளோ பெரிய கடனை நமக்காக செலுத்தி இருக்கிறாருன்னு உண்மையிலே உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க? மற்றவங்க அவங்களுக்கு விரோதமாக ஒரு தப்பை செஞ்சா, சரி நீ என்னை காயப்படுத்திட்ட, என்னை ரொம்ப புண்படுத்திட்ட, எனக்கு அதிக வலியும் வேதனை இதனால உண்டாயிடுச்சு, ஆனால் எனக்காக எவ்வளோ வலியும் வேதனை அவர் தாங்கி கொண்டார், ஆகவே நானே இது தாங்கிக்கிறேன், உன்னை மன்னிச்சிடுறேன்னு நம்ம சொல்லுவோம். இவனை மன்னிக்கவே முடியாதுன்னு நாம் நினைக்கிறப்போ அங்கே என்ன குறைவுனா, நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம கடன் ரொம்ப பெருசு இல்லைன்னு. அவர் சிந்தின ரத்தத்தை இழிவுபடுத்துகிறோம். எல்லாருக்கும் தானங்க ரத்தம் சிந்தினார்? பெரிய பாவிகளுக்கு தான் சிந்தினாரா? எல்லாருக்காக தான் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் இல்லைன்னா எந்த தகுதியும் இல்லை யாருக்கும். அடுத்ததாக அடுத்த தடை. இப்போ ஒரு தடை என்னது? இந்த நம்முடைய கடனை செலுத்தி நம்மளை மீட்டெடுத்து பாவத்தை மன்னிக்கிறாரு. அதை செய்யறதுனாலே இப்போ நாம எப்படி ஆயிடுறோம்? அவர்கிட்ட ஓடி போகணும் போல ஆயிடுது. அந்த அம்மா மாதிரி ஆயிடுறோம். முன்ன அவரிடத்திலிருந்து தூரமாக இருந்தவர்கள் இப்போ அவரிடத்தில் இழுக்கப்படுகிறார்கள். கட்டன் கிழிஞ்சிருச்சு. தேவன் உலகத்துக்கே மன்னிப்ப கிருபையாய் ஆஃபர் பண்ணுகிறார். இதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர் அண்டை ஓடி வருவார்கள், வராமல் இருக்க முடியாது. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு
அந்த தடை வந்து அந்த பெனல்ட்டி, தண்டனை, கடன், அதை அவர் செலுத்தி நம்மளை அவர் பக்கமாக இழுக்கிறார். ரெண்டாவது இந்த பாவ கரை. முதல் வந்து பாவ கடன், ரெண்டாவது வந்து பாவ கரை. பாவத்தின் நிமித்தமாய் நம்ம கரைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும் பாவம் வந்து நம்மளை கரைப்படுத்துது. இது எல்லா காலத்திலையும் வாழுகிற எல்லா மனிதர்களுக்குமே இதை உணர்ந்திருக்கிறார்கள். அதாவது நான் சொல்கிறது, நீங்கள் எந்த நாடாக எடுத்துக்கோங்க அல்லது எந்த கலாச்சாரமாக எடுத்துக்கோங்க, எந்த காலமாக எடுத்துக்கோங்க, பொதுவாகவே கடவுளுக்கு முன்பாக போகிறதுக்கு முன்னால் நம்மளையே சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம் இருக்குது. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் சுத்தப்படுத்திக்கணும், கழுவிக்கணும் இருக்குதா இல்லையா? எல்லா ஜனங்கள் மத்தியிலையும் இது இருக்குது. ஒரு மத சடங்குக்கு முன்பாக அவங்க தங்களையே சுத்தப்படுத்திக்கணும்னு பார்ப்பாங்க. சில நேரம் வருஷத்துக்கு ஒருக்க வந்து ஏதாவது ஒரு புனித ஒரு நதியில் போய் அங்கே வந்து மூழ்கி முக்கி எழுந்து அப்படி தங்களையே சுத்தப்படுத்திக்கணும். இதெல்லாம் ஏன்னா பாருங்க, மனுஷனுக்குள்ள ஏற்கனவே அவனுக்கு தெரியுது கடவுளுக்கு முன்பாக அப்படியே போயிட முடியாது புசுக்குன்னு. நம்ம மேலே ஏதோ ஒரு அழுக்கு இருக்குது, ஏதோ ஒரு கரை இருக்குது. அதுலேருந்து நம்மளையே சுத்தப்படுத்தாமல் டைரெக்டாக அவர்கிட்ட போக முடியாதுன்னு யார்கிட்டையும் சொல்லியே தர தேவையில்ல, எல்லாருக்குமே அது தெரியும். பழங்காலத்து மக்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்கு. லட்சக்கணக்கான மக்கள் அதை செய்து வருகிறார்கள். பைபிள் இதை பற்றி ரொம்ப தெளிவாக போதிக்குது. ஆமாம், பாவம் நம்மளை கரைப்படுத்துது. தேவனுடைய பார்வையில் நாம் அழுக்காக இருக்கிறோம், கந்தகோலமாக இருக்கிறோம், போக முடியாது என்பதை பைபிள் ரொம்ப தெளிவாய் போதிக்குது. சொல்லப்போனால் சிலர் பாருங்கள், இந்த மேற்கத்திய நாடுகள்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது பழங்காலத்து சொசைட்டி, பழங்காலத்து சமுதாயங்கள். இப்போ வந்து நாம் வந்து ரொம்ப அட்வான்ஸாக வந்துட்டோம், ஏஐ உலகத்துக்குள்ளாக வந்துட்டோம். ஆகவே வந்து நாங்கள் கடவுளையும் நம்புறதில்ல, நாங்கள் வந்து இந்த பாவம் என்ற இந்த காரியத்தெல்லாம் நம்புறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களும் பார்த்திங்கன்னா ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்க, வீட்டுக்கு போய் குழியாக குளிப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? இது வந்து ஸ்டடியே பண்ணியிருக்காங்க இது. அதை பற்றி தப்பு பண்ணிவிட்டு கையை கழுவாங்களாம் பாருங்கள், கழுவிக்கிட்டே இருப்பாங்களாம், குளிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த வழி தான் தெரியுது, இதை செஞ்சிட்டா சுத்தம் ஆகிடும்ன்ற ஒரு அவங்களுக்கே தெரில. அவங்க கேட்டால் சொல்லுவாங்க பாவத்தையும் நம்பல, கடவுளையும் நம்பல, பாவக்கரை இதெல்லாம் நம்பல, ஆனால் அதை தான் போக்க பார்க்குறாங்க. ஆனால் கல்வாரி சிலுவை என்ன சொல்லுது? அதெல்லாம் எவ்வளோ கை கழுவினாலும் பத்தாது, குளிச்சுக்கிட்டாலும் பத்தாது, எவ்வளோ இடத்துல போய் முக்கினாலும் பத்தாது. இயேசுனுடைய ரத்தம் மட்டும் நம்மளை கழுவ சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. ஃபுல்லாக கரைப்பட்டிருக்கிறோம். இயேசுனுடைய ரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்குது, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது. எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்திட வேண்டாம். இதை கேட்குறப்போ இதெல்லாம் நமக்கு தெரியாதான்னு யோசிக்கிறதே சுயநீதி பக்கம் சாய்ந்துட்டோன்றதுக்கு ஒரு அடையாளம். இப்படிப்பட்ட சத்தியம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அருமையாய் தெரியவில்லை என்றால், மகிமையானதாய் தெரியவில்லை என்றால், அப்போ அவங்க எங்கேருந்து வந்துட்டாங்கன்னு மறந்துட்டாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, இதை பற்றி என்னத்துக்கு பேசுகிறாங்க? அப்படி ஒருத்தர் நினச்சிட்டு போகிறாங்கன்னா, வெறும் நினச்சிட்டு போகிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது என்ன காண்பிக்குதுன்னா, அவங்க தங்களுடைய சுத்திகரிப்பினுடைய அருமையை இழந்துட்டாங்க. அதை அருமையாக நினைக்கலையே, அதை பெருசாக அவங்க நினைக்கலையே. அதை கேட்குறப்போ உள்ளம் துள்ள வேண்டாம். இயேசுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சிருச்சு, பாவங்களார கழுவி விட்டது, பரிசுத்தப்படுத்திருச்சுன்னு கேட்குறப்போ உள்ளம் துள்ளணும். இந்த சுயநீதி சுய தைரியம் உள்ளவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப கரைப்பட்டெல்லாம் இல்லை, ரொம்ப கரைப்பட்டு இல்லை, அதுதான் பிரச்சனை. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க சுத்தமாக தானே இருக்கிறோம் அப்படின்னு. அப்படி தான் பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒரு அருமையான உதாரணம் இருக்குது. ஒரு பிரதான ஆசாரியன், சகரியா 3ஆம் அதிகாரத்தில் அந்த பிரதான ஆசாரியன் பேர் யோசுவா. அவன் வந்து தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான், அழுக்கு வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு நின்று இருக்கிறான். இது வந்து நடக்கவே நடக்காது. ஏன்னா பிரதான ஆசாரியனுக்கு நல்லாவே தெரியும், சட்டத்தின்படி கிளீன் வஸ்திரம் தான் போட்டுக்கிட்டு கடவுளுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக
போனோம். நீங்க வாசித்து பாருங்க. ஆனால் சகரியா 3:3 அழுக்கு வஸ்திரத்தை வச்சு நின்றுட்டு இருக்கான் கடவுளுடைய பிரசனத்துக்கு முன்பாக. அங்க இருக்கிற தூதன் சொல்றான், அந்த அழுக்கு வஸ்திரத்தை கழட்டி கிளீன் வஸ்திரத்தை, சிறந்த வஸ்திரத்தை போடுங்கள் அப்படின்றான். அவனுடைய அர்த்தம் அங்கேயே சொல்லப்படுது. அவனுடைய அக்கிரமத்திலிருந்து அவன்கிட்ட நீங்க செய்வேன் அப்படின்றாரு. அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, அது அவனுக்கே தெரில அவன் அழுக்கு வஸ்திரத்தை உடுத்திக்கிட்டு இருக்கான். அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் பெருசாக க்ளீனாக ஏதோ போட்டுக்கிட்டு இருக்கான். பாயிண்ட் என்ன, சிலருக்கு தாங்க ரொம்ப நீதி உள்ளவர்கள், ரொம்ப பரிசுத்தவான்கள் நினப்பு. அவங்களுக்கே தெரில எவ்வளோ கரைப்பட்டுருக்கிறாங்கன்னு. சிலருக்கு என்ன நினைப்புனா, அவங்கள்ட்ட பாவம் இல்லை, அவங்க ஒன்றும் மற்றவங்க மாதிரி பெரிய பாவி இல்லை, பெரிய கரை இல்லைன்னு நினப்பு. ஆனால் அவங்களுக்கே தெரியல அழுக்காய் இருக்கிறார்கள். சுவிசேஷம் என்ன சொல்லுது? நாம் எல்லாருமே கந்தகோலமாக இருக்கிறோம், அழுக்காக இருக்கிறோம், பாவத்தின் கரை ஃபுல்லாக இருக்குது. இயேசுடைய ரத்தம் தான் நம்மளை கழுவி இருக்கிறது. இயேசு ரத்தம் தான் கழுவ வல்லதாக இருக்குது. இயேசுடைய ரத்தம் தான் நம்மளை சுத்தப்படுத்துது. இயேசுடைய ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துது. இயேசுடைய ரத்தம் இல்லைன்னா நம்ம அழுக்கும் கந்தையும் தான் நமக்கு. லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம போன தடவை பார்த்தோம் இல்லையா, அந்த வேத பகுதி லேவியராகமம் 16. பாவ நிவாரண நாள், வருஷத்தில் ஒரு நாள் அன்றைக்கு பிரதான ஆசாரியன் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்று பாவத்துக்கான பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டும். அதை பற்றிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அங்கே கொடுத்துருக்கு. அங்கே சொல்லப்படுது. அதை போன தடவை நம்ம 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். 14லிருந்து பார்த்து வந்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, மிருகத்தை கொன்றாங்க இல்லையா, அந்த ரத்தம் சிந்தப்பட்டதில்லை, அந்த மிருகத்தின் ரத்தத்தை அவன் விரலில் எடுத்துகிட்டு போய் அவன் விரல்னால் அதை தெளிக்க வேண்டும். தன்னுடைய பாவங்களுக்காக, ஜனங்களுடைய பாவங்களுக்காக இவன் என்ன பண்ணணும், இந்த ரத்தத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தெளிக்க வேண்டும். அப்புறம் தெளிச்சுட்டு வந்துட்ட பிறகு கூடாரம் முழுவதும் தெளிக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல், அந்த பலிபீடத்தில் இருக்கிற கொம்புகள் மேலே ரத்தத்தை அப்ளை பண்ண வேண்டும். பாயிண்ட் என்ன, இந்த ரத்தம் மட்டும் இல்லைன்னா அந்த கூடாரமே அழுக்காக இருக்கும். ஏன்னா மனிதர்கள் கிட்ட நெருங்கிட்டாங்க இல்லையா, அந்த பாவம், அந்த கரை, அந்த ரத்தம் ஒன்று தான் அதை போக்க முடியும். அந்த ரத்தம் ஒன்று தான் அதை சுத்திகரிக்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, தன் விரலினால் அந்த ரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். இஸ்ரவேலினுடைய புத்திரனுடைய தீட்டுகள்லாம் நீங்கணும்னா இந்த ரத்தத்தை தெளிக்கணும், 7 தரம் தெளிக்கணும். அர்த்தம் என்ன, அந்த ரத்தம் பர்ஃபெக்டாக பூரணமாய் சுத்திகரிக்குது, பரிசுத்தப்படுத்துது. அர்த்தம் என்னங்க, இதெல்லாமே இயேசுனுடைய ரத்தத்தை தான் சொல்லுது இல்லையா. 20ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லுது, இதெல்லாம் பண்ணிட்ட பின்பு, இந்த பிராயச்சித்தத்தை செய்து தீர்த்த பின்பு 20ஆம் வசனம், உயிரோடு இருக்கிற வெள்ளாட்டு கடாவை சேர பண்ணி, மிருகத்தை கொன்று அந்த ரத்தத்தை போய் எல்லா இடத்துலையும் தெளிச்சிட்டு வந்த பிறகு என்ன பண்ணுமா, உயிரோடு இருக்கிற அந்த ஒரு ஆட்டை எடுத்து அதன் தலன் மேலே கையை வச்சு ஜனங்களுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து அந்த ஆடை வனாந்தரத்தில் அனுப்பிவிடணும். 22ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு எங்கே போகுமா, அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக. குடியில்லாத பாயிண்ட் என்னங்க, பாயிண்ட் என்னன்னா, யாருமே இல்லாத இடத்துக்கு போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், மறைந்து விட்டது. மறைந்து விட்டது என்ன சொல்ல வர்றாரு, அதை செஞ்சுட்டு இதை செய்யின்றாரு. முதல்ல மிருகத்தை வெட்டிட்டு ரத்தத்தை எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் தெளித்து சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்து. அடுத்து என்ன பண்ணு, உயிரோடு இருக்கிற ஆட்டின் மேல் தலையை வச்சு பாவத்தை அறிக்கை செஞ்சு வனாந்திரத்து யாருமே இல்லாத இடத்துல அதை அனுப்புனா என்னங்க அர்த்தம், இந்த ரத்தம் உன்னை சுத்திகரிச்சிச்சு பரிசுத்தப்படுத்திருச்சுன்னா அந்த பாவம் மறைந்து போயிடுச்சு, அதான் அர்த்தம். சிலருக்கு புரிஞ்சது. ஒரு டிராமா மாதிரி நடத்தி காண்பிக்கிறார். இயேசுனுடைய ரத்தம் நம்மளை எப்படி சுத்திகரிக்குது, பரிசுத்தப்படுத்துதுன்னு பழைய ஏற்பாட்டில் ஒரு டிராமா மாதிரி நடத்தி காமிக்கிறாரு. 7 தரம் தெளி, அர்த்தம்னா பூரணமாக தெளிச்சாச்சு, பூரணமாக சுத்திகரிச்சாச்சு, பரிசுத்தப்படுத்தியாச்சு. அப்புறம் என்ன பண்றாரு, இதனுடைய மீனிங்கை விளக்குறாரு, அர்த்தத்தை விளக்குறாரு. அர்த்தம் என்னது, தெளிச்சாச்சா, சுத்திகரிச்சாச்சா, பரிசுத்தப்படுத்தாச்சா, இப்போ என்னது, அந்த பாவம் போயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது. அதனுடைய அடையாளமே அங்கே இல்லை.
அதை திரும்ப கொண்டு வரவும் முடியாது. நித்தியமாய் அது மறைந்து விட்டது என்பதுதான் அர்த்தம். இதை இயேசுடைய ரத்தம் தான் நமக்கு இதை செய்யுது. இயேசுடைய ரத்தம் நம்மளை இவ்வாறு சுத்திகரிக்குது, பரிசுத்தப்படுத்துது. 30ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். சொல்லுங்க, கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்படும்படி இப்படி செய்ய அப்படின்றார். இயேசு தான் இதெல்லாம் நிறைவேற்றுகிறார். இயேசு தான் நம்முடைய பிரதான ஆசாரியர். இயேசு தான் நமக்காக பலியானவர். மிருகத்தின் ரத்தம் ஒருத்தரையும் சுத்திகரிக்க முடியாது. அது ஒரு காலத்துக்கு தேவன் ஏன் அப்படி சொன்னார்னா, இயேசு வர வரைக்கும் இயேசுவை பற்றி போதிக்கும்படி சொன்னார். அதனால தான் இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தி உயிரே கொடுத்த அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது? கர்டன் கிளி. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ ஆலயத்துக்கு பிரயோஜனமே கிடையாது. இனி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அங்க இருக்கிற சடங்குகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையுமே இயேசு இங்க நிறைவேற்றி முடித்து விட்டதனால கர்டன் கிழிஞ்சது, பிளேஸ் க்ளோஸ்ன்ற மாதிரி அறிவிக்கிறாரு. இன்னொரு 40 ஆண்டுல ரோமர்கள் ஆலயத்தை இடிச்சு போட்டாங்க. இப்ப ஆலயம் புதிய ஏற்பாடு சொல்லுது, நாம தான் தேவ ஆலயம். அவருடைய ரத்தம் ஏதோ ஒரு பலிபீடத்தில் எங்கேயோ தெளிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் இல்லை. எங்கேயோ ஒரு இடத்துல அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்திலேயே, இந்த பலிபீடத்திலேயே தெளிக்கப்பட்டது. அவருடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டோம், பரிசுத்தப்படுத்தப்பட்டோம், பாவம் மறைந்து விட்டது. பாவம் இருந்ததுக்கு அடையாளமே இல்லை. பாவத்துக்கான விலையும் செலுத்த தேவையில்ல, கரையும் இப்போ முழுசா போய் விட்டுச்சு, சுத்தமாக்கி விட்டார். அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வசிக்க முடியாது. புதிய ஏற்பாடு எப்படி நம்மளை பார்த்து சொல்ல முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலம்னா என்ன மாதிரி இடம் அது? கடைசியில் பார்த்தா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது? நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம், நீங்கள் தேவனுடைய ஆலயம். எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்! இயேசுடைய ரத்தம் தான் இதை சாத்தியமாக்கி இருக்கிறது. தேவன் இன்றைக்கு இயேசு மூலமாய் வருகிறவர்களை அழுக்கானவர்களாக பார்ப்பதில்லை, சுத்தமுள்ளவர்களாய் காணுகிறார். எபிரேயர் 9:13-14 அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், அதுக்கே ஒரு வேல்யூ இருக்குமானால், ஏதோ சரீர பிரகாரமா வெளிப்புறமா சுத்திகரிக்கிறதுக்கு ஏதோ ஒரு வேல்யூ இருக்குமானால், 14ஆம் வசனம், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம்! எல்லாம் சொல்லுங்க, எவ்வளவு நிச்சயம்! இயேசுனுடைய ரத்தம் நம்மளை சுத்திகரிப்பது எவ்வளவோ நிச்சயம், எவ்வளவு நிச்சயம்! 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாம ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருப்போமானால், நம்ம உண்மையிலே தேவனை நம்பி ஒரு விசுவாசியா இருப்போமானால், அதான் ஒளியில நடப்பது. ஒட்டு மொத்தமா இருளில் நடக்கிற ஆள் உண்மையான விசுவாசினா ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? அப்படிப்பட்ட ஆள் அவங்க விசுவாசியா? ஒட்டு மொத்தமா ஒருத்தர் இருளிலே நடக்கிறாங்க, பாவத்தையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பாவத்திலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, பாவம் தான் அவங்களை திருப்திப்படுத்துது, அதை பற்றி எந்த மன வருத்தமும் இல்லாத ஒருத்தர் இருப்பாங்கன்னா, அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்தவர்களே இல்லை. கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறது உண்டு, ஆனால் அதை பற்றி மன வருத்தம் இருக்கும். கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறது உண்டு, ஆனால் பாவம் செய்தால் சமாதானம்லாம் போயிடும். கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறது உண்டு, ஆனால் அவங்க மேக்சிமம் திருப்தியும் சந்தோஷத்தையும் அப்போ அனுபவிக்கிறது இல்லை. பாவம் செய்யாமல் கடவுளுக்காக வாழ்கிறப்போ தான் அதை மேக்சிமம் திருப்தியும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறாங்க. அப்போ நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருப்பீர்களானால், அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம்.
உண்மையான விசுவாசிகள் சபைக்கு வருவார்கள். உண்மையான விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளோட ஐக்கியமாய் இருப்பார்கள். தாங்களும் இயேசுவும் அவ்வளோதான், வேற யாரோட சேர்ந்துக்க மாட்டேன்னு இருக்கிறவன் உண்மையான விசுவாசியே கிடையாது. இப்படிப்பட்ட உண்மையான விசுவாசிகள் அவங்களுக்கு என்ன நடக்கும்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சொல்லப்போனால் உண்மை என்ன தெரியுமாங்க, அடிக்கடி நம்ம கரைப்பட்டுறோம், நமக்கே தெரியாது. எப்படி வீட்டில் நீங்கள் ஒரு நாள் பிறக்கலைன்னா தூசி சேர்ந்துருது இல்லையா? உண்மைதானே? நீங்கள் ஜன்னல் அடைச்சி வைக்கலாம், என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி தடவுனீங்கன்னா அப்படியே தூசியாக இருக்கும். எங்கேருந்து தான் வருதோ? இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் சில நேரம் நாம் கடவுளுக்குனே வாழணும்னு நம்மளை அர்ப்பணித்து இது பண்ணாலும் நமக்கே அறியாமல் சில நேரம் அந்த அந்த கரை நம்ம மேலே பட்டுருது. ஆனால் என்ன சொல்லுது இந்த வசனம்? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. ஒவ்வொரு நாளும் இயேசுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்குது. ஒவ்வொரு நாளும் இயேசுடைய ரத்தத்தினால தான் நாம் தேவனுக்கு முன்பாக தகுதியானவர்களாய் போக முடியுது. ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தம் தான் நம்மளை சுத்தமாய் வைக்குது, பரிசுத்தப்படுத்துது. அப்படி நீங்கள் உங்களுக்கே அறிஞ்சு ஒரு பாவம் செஞ்சிட்டிங்கன்னா என்ன செய்யணும்? 9ஆம் வசனம் சொல்லுது, அறிக்கையிடுங்க. அவர் நம்மை மன்னிக்க உண்மை உள்ளவராகவும் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார். மன்னிச்சு சுத்திகரிக்க உண்மை உள்ளவராய் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 43:25, நான் தானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். குலைத்து போடுகிறேன்னா அழிச்சிட்றேன், துடைத்து அழிக்கிறேன், துடைத்து அழிச்சிட்றேன். அதான் ஸ்கூலில் டீச்சர் எழுதுகிறாங்க போர்டில், அதுக்கப்புறம் அதை அழிக்கிறாங்கல்ல. அப்படி தான் ஒரு பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு அம்மாவை பார்த்து கேட்டு தான், இந்த டீச்சர் நிறைய எழுதுனாங்க, அப்புறம் அழிச்சாங்க, ஆனால் அந்த அழிச்சதெல்லாம் எங்கே போச்சு? அவங்க அம்மா சொன்னாங்களாம், இல்லை அது இப்போ போயிடுச்சு. இல்லை எங்கே போச்சு? அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச விதத்துலலாம் விளக்க பார்த்தாங்களாம். இல்லைம்மா போயிடுச்சுமா. அந்த பொண்ணுக்கு புரியவே எங்கே போச்சு? அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, எங்கே போச்சுன்னு தெரிலம்மா, ஆனால் போயிடுச்சுமா. அப்படி தான் ஆச்சு. நம்ம பாவம் போயிடுச்சு பாருங்க. அதுதான் பல விதத்தில் தேவன் பழைய ஏற்பாட்டிலே அவர் எப்படி விளக்குறாரு பாருங்க. எங்கே போயிடுச்சுன்னு கேட்ட கேள்விக்கு மீகா 7:19 சொல்லுது, நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இன்றைக்கு சப்மெரின் வந்துருச்சு, ஸ்நார்க்லிங் போகிறாங்க, ஸ்கூபா டைவிங் போகிறாங்க, அதனால் தண்ணிக்குள்ளெல்லாம் போய் பார்க்குறாங்க. அந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் கூட உள்ளே போக முடியாது, பயப்படுவாங்க சமுத்திரத்தை கண்டு. அந்த காலத்தில் சொன்னார் அவர் மக்களுக்கு, உன் பாவத்தெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போடுறேன்னா யாருமே திரும்ப எடுக்க முடியாத ஒரு இடத்துல போடுறேன்ற பாயிண்ட்டை தான் கன்வே பண்ணார் பாருங்க. அல்லது வேறு விதமாக அவர் சொல்கிறார் எங்கே போச்சுன்னு. சங்கீதம் 103:12, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரங்க? எட்டாத தூரங்க. மேற்கும் கிழக்கும் மீட்டே பண்ணாது. இது இந்த ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் இல்லையா? இது ரெண்டுத்துக்கும் திரும்ப சந்திப்பே இல்லை. பாயிண்ட் என்னது? ஒருபோதும் அந்த பாவம் திரும்ப கொண்டு வரப்படாது. உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். உன் பாவங்களை நினையால். பாருங்க, தேவன் மறக்கிறவர் கிடையாது, மறதிக்கு உட்பட்டவர் ஒன்றும் கிடையாது. நமக்கு தான் அந்த பிரச்சனை. சாவியை பாக்கெட்டில் போட்டு மறந்துடுறோம், பாக்கெட்டில் இருக்குதுன்னு. எவ்வளோ காரியங்களும் மறந்துடுறோம். இந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே பெரிய தலைவலியாக இருக்குது. அந்த பாஸ்வேர்டெல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி இப்போ அது அப்படிலாம் வந்துருச்சு பாருங்கள், ஒரு ஆப்பை வச்சுக்கிட்டு. ஆனால் தேவன் எதையும் மறக்கிறது இல்லை. அவர் உன் பாவத்தை நான் நினையாமல் இருப்பேன்னா என்ன அர்த்தம்? ஐ சூஸ் நாட் டு ரிமெம்பர். உன் பாவத்தை நான் திரும்ப நினச்சி பார்க்க மாட்டேன். நான் தீர்மானம் எடுத்துட்டேன். போ வேணா நினச்சி பார்க்கலாம், ஆனால் அவர் என்ன தீர்மானம் எடுத்துட்டாரு? நினச்சி பார்க்க மாட்டேன்னா மாட்டேன், அவ்வளோதான். அர்த்தம் என்ன? உன் பழைய பாவத்தை வச்சு உன்னை நான் இப்போ நடத்த மாட்டேன். இந்த பழைய பாவம் நம்ம மனசுக்கு வரதெல்லாம் கடவுள் கொண்டு வர்றது இல்லைங்க. பழைய பாவத்தை மனசுக்கு கொண்டு நம்மளை குற்றப்படுத்துவது. நீ அப்போ செஞ்சல, அதுக்கு தான் வாங்கி கட்டுறப்பாரு. வருதா வரலையா எண்ணம்? அந்த எண்ணத்தை தூக்கி எறிங்க வெளியே. அப்படி அப்போ நான் செஞ்ச ஒரு தப்புக்காக விளைவை நான் சந்திக்கிறேன்னா கூட
எப்படி மரணத்தையே அவர் நன்மையாய் திருப்பினாரோ இதையும் நன்மையாய் திருப்புவார். அந்த கூரை எடுத்து விட்டார். இனி என்ன பழைய பாவத்தினுடைய விளைவுகள் கூட என்னை குத்த முடியாது, என்னை அழிக்க முடியாது, என்னை அமுக்க முடியாது. என் பாவத்தை அவர் நினையாமல் இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். ரெக்கார்ட்லேருந்தே அழிச்சிட்டாருங்க. இப்போ போய் நீங்கள் பரலோக ரெக்கார்டில் உங்கள் பழைய பாவத்தை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்காதுங்க. ஐயோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க சிலர், எனக்கு தெரில, நாம் அதிலெல்லாம் எக்ஸ்பர்ட் இல்லை. ஆனால் சிலர் சொல்கிறாங்க நம்முடைய எல்லா மூமெண்ட்டையும் ட்ராக் பண்ணுறாங்க, எங்கே போகிறோம், என்ன பார்க்குறோம், என்ன சர்ச் பண்ணுறோம், எல்லாமே ட்ராக் பண்ணப்படுதான். எல்லாத்தையும் தேவைப்பட்டால் எடுத்துருவாங்களாம் ரெக்கார்டில். கடவுள் பாருங்கள், இவங்கள விட அவர் சூப்பராக வச்சுருக்கலாம் ட்ராக்கில். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, பழைய பாவத்தெல்லாம் நீங்கள் பழைய பரலோக ரெக்கார்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்காது. இவன் என்ன பாவம் செஞ்சான் முன்ன அப்படின்னு ஒரு விசுவாசியை பற்றி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பாவமே இருக்காது. அடுத்த வாரம் நான் சொல்கிறேன், ஃபுல்லாக நீதி தான் இருக்கும் கணக்கில். ஆனால் படிப்படியாக போனோம்ல, நாம் நீதிமான்கள் இந்த சபையில் நாம் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் உடனே இதுக்கு நாங்கள் போயிடக்கூடாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போனாதான் எங்கிருந்து வந்தோம் என்பதை மறந்துவிட கூடாது. எடுத்தோன்னா அதுக்கு போகக்கூடாது. ஏன்னா அது உச்சகட்டம். அதுக்கு முன்னால் இவ்வளோ நடக்குது. கடனை செலுத்தி விட்டார், மீட்டெடுத்துட்டார், மன்னிச்சிட்டார். நம்முடைய பாவ கரையிலிருந்து நம்மளை சுத்திகரிச்சிட்டார், சுத்தமாக்கி விட்டார், ரெக்கார்டிலிருந்தே அழிச்சு விட்டார். இன்றைக்கு தேவனுடைய பார்வையில் நீங்கள் சுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள். இப்படி பண்ணதுனாலே அவர்கிட்ட ஓடி போகணும் போல இருக்கு நமக்கு, இல்லையா? ஆக்சுவலாக சொல்ல போனால் இதையும் தாண்டி பண்ணுறாரு. இயேசுனுடைய நீதியே நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விட்டாரு. இப்போ நீதிமானாய் அணுக செய்கிறாரு. எல்லா விதத்திலையும் நம்மளை எப்படி எப்படி தைரியப்படுத்தணுமோ தைரியப்படுத்தி, இதனுடைய பாயிண்ட் என்னங்க, தைரியமா வா, தைரியமா வா, தைரியமா வா. வானத்தை பூமியும் படைச்ச தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தைரியமா கேள், தைரியமா கேள், தைரியமா கேள்னு சொல்லுகிறார். தயங்கவே தயங்காத, நான் உன் பட்சத்தில் தான் இருக்கிறேன். என்னுடைய எல்லாமே உன்னுடைய எல்லாத்துக்காகவும் இருக்குது. மை ஆல் இஸ் ஃபார் யோர் ஆல். என்னுடைய நீதி, நியாயம், என்னுடைய அன்பு, என்னுடைய இரக்கம், என்னுடைய ஞானம் எல்லாமே உனக்காக வேலை செய்ய ரெடியா இருக்கு. நீ வா என்கிட்ட அப்படின்றாரு, என்கிட்ட ஜெபின்றாரு. தயங்காத, உனக்கு என்ன வேணுமோ கேள். சிலருக்கு என்ன வேணும்னு தெரியல, ஞானத்துக்காக கேளுங்க. தேவனே உம்முடைய ஞானத்தை தார ஆண்டவரே. பிரச்சனைகளை சந்திக்கிறப்போ அவருடைய ஞானம் வேணும் பாருங்க. ஞானத்தில் குறைவுள்ளவன் கேட்க கடவன், சம்பூர்ணமாய் அவர் தருவார். தயங்காம கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. இப்போ எல்லோரும் எழுந்து நிற்போம், நாம இதை செய்வோம். தைரியமாய் அவரிடத்தில் விண்ணப்பம் ஏறெடுப்போம். வேற எதையும் நம்பி போக வேண்டாம். நம்முடைய சுய நீதியெல்லாம் அழுக்கு கந்த துணி. நம்முடைய இதுவும் அதுவும், நாம் யார், நாம் என்ன செஞ்சோம், இதெல்லாம் அவருடைய சிலுவைக்கு முன்பாக நிற்கவே முடியாது. ஒரு பொருட்டே கிடையாது. வெறும் அவரையே நம்பி, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, நான் என் பாவத்துக்கான கடனை செலுத்த தேவையில்லை, எல்லாமே செலுத்தியாச்சு, முடிஞ்சது. என் மேலே எந்த கரையும் இல்லை. நம்புங்கள், இயேசுவோட ரத்தம் நம்மளை சுத்திகரிச்சிருச்சு. அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இப்போ ஏதாவது பாவம் இருந்தால் அறிக்கை செஞ்சிருங்க. அவருடைய ரத்தம் உங்களை இப்போவே சுத்திகரிக்கும். எதுவுமே உங்களுக்கு தடையாக இருக்க தேவையில்ல. தைரியமாக அவரிடத்தில் செல்லலாம், நீங்கள் கேட்கலாம், விண்ணப்பிக்கலாம், ஐக்கியம் கொள்ளலாம், அவரோட நேரம் செலவழிக்கலாம், அவருடைய பாதபடியில் உட்காரலாம், நீங்கள் அவருடைய பாதத்தை முத்தமிடலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ தேவனே, எவ்வளோ பெரிய விதத்தில் எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். நாங்கள் எந்த விலையும் செலுத்த தேவையில்லை. இன்றைக்கு நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு உன் படாத பாடு ஒன்று நாங்கள் பாடுபட தேவையில்லை, தேவையில்லை. சொல்லப்போனால் ஒவ்வொரு பாடையும் நீர் திருப்ப வல்லவர், ஒவ்வொரு தீமையும் திருப்ப வல்லவர்.
ஒவ்வொரு தீமையும் நன்மையாய் திருப்புவீராக இயேசுவின் நாமத்தில். ஒருவேளை நாங்கள் செய்த தப்புனாலேயே சில காரியங்களை நாங்கள் விளைவுகளை அனுபவித்து கொண்டிருந்தா கூட அதிலிருந்து கூர் எடுக்கப்பட்டுருச்சு. மரணத்தின் கூர் எடுக்கப்பட்டது போல அது எங்களை பாதிக்க முடியாது, அது எங்களுக்கு நன்மையாகவே முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியே செய்து காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நிரூபியும் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவர்கள் கேட்கிற விண்ணப்பங்களுக்கு பெரிதான விதத்தில் பதில் அளியும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவனுடைய சிலுவை, இயேசுவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மோடு இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.